இந்த சந்தர்ப்பத்தில் நெருங்கி வரும் மறுமை நாள் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாளை பொறுத்தளவில் அதை திரும்ப திரும்ப ஞாபகமூட்டப்பட வேண்டும். திருக்குர்ஆனை பொறுத்தளவில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 25 நபிமார்களை பத்தி தான் பேசுறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபியை இதை விட நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்லல. 25 நபிமார்களுடைய வரலாறை நீங்க எடுத்தீங்கன்னா வாப்பா பேர் என்ன, உம்மா பேர் என்ன, அவங்க எத்தனை பேர் அவங்க குடும்பத்துல, அப்புறம் அவங்க எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க, எங்கெல்லாம் அவங்க பிரயாணம் செய்தாங்க, இது எதுவுமே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டா உம்மா பத்தி பேசுவான் அல்லாஹ். உம்மு மூசா அவ்வளவுதான். பேர் என்ன, அவர் என்ன, பாப்பா இல்லையா, அதை பத்தி பேசக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டா பாப்பா மட்டும் யக்கூப் நபியை மட்டும் தான் பேசுவான். உம்மா இல்லையா, இருந்தாங்க, அதை பத்தி தேவையில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை பொறுத்தளவில் தேவையானதை மட்டுமே பேசுவான். அதாவது எங்களை மாதிரி எங்க நீங்க அங்க தெரியுமா, அந்த இந்த கடைக்கு அந்த பக்கத்துலயா, இல்ல அந்த அந்த அதுக்கு இல்லையா, பாலத்துக்கு அடியிலையான்னு கேட்பான். அரை மணித்தியாலத்துக்கு எங்கன்னு விசாரித்தவர் ஒரு நாள்ல வீட்டுக்கு வர மாட்டார். அது எங்கன்னு விசாரிக்கிறது ஒரு வளமை. நம் பேச்சில் பாதி தேவையற்றது. இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தேவையில்லாததை பேசவே மாட்டான். திருக்குர்ஆனை பொறுத்தளவுல அந்தந்த இடத்துக்கு அந்தந்த விஷயங்களை அதை மட்டுமே கவனம் செலுத்த சொல்லுவான் அல்லாஹ். சூரா கஹ்ஃப் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர்களை அல்லாஹ் பேசுறாங்க, எப்படிப்பட்ட ஆட்கள், இளைஞர்கள், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவங்க இளைஞர்கள், அவங்க ஈமான் கொண்டாங்க, நாங்க ஈமான் அதிகரித்தோம் என்று பேசிட்டு வர்ற நேரம், அந்த சப்ஜெக்ட் அல்லாஹ் நடத்துற நேரம் பின்னாடி வந்தவங்க பேசினாங்க. அவங்க எத்தனை பேர், 3 பேரும் ஒரு நாயும், அவங்க 5 பேரும் ஒரு நாயும், 7 பேர். இப்படி அவங்க என்ன செஞ்சாங்க, சப்ஜெக்ட் அல்லாஹ் மறுமையை பத்தி பாடம் நடத்தினா இவங்களுக்கு என்ன கேட்கிறாங்கன்னா அவங்க எத்தனை பேர், இது தேவையா? அல்லாஹ் கடைசி வரைக்கும் சூரத்துல் கஹ்ஃப்ல எத்தனை பேர் என்று சொல்லவே இல்லை, எத்தனை வருஷம் வாழ்ந்துன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் கேட்ட கொஸ்டினுமா தான் அது தேவையில்லை என்றான். விஷயத்தை பார், அவ எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்ன, அவ என்ன உடுத்திருந்தா உனக்கு என்ன, மெட்டர் என்ன, இதுதான் படிக்கிற விதம். திருக்குர்ஆனை பொறுத்தளவுல அது தذ்கிரா, அது ஞாபகம் ஊட்டக்கூடியது. புதுசு புதுசாக நீங்க கேட்கறீங்களே, புதுசு புதுசா சொல்லாது. திரும்ப மூசா நபி, இப்படி திரும்பினாலும் மூசா நபி, அப்படி திரும்பினாலும் மூசா நபி. தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவ்வளவு நபிமார்களையும் மூசா நபி பட்ட அவஸ்தை அதேதான் ரசூலுல்லாஹ் சமூகத்தோட பட போகிறாங்கன்ற மேட்டர். அந்த கவுமோட நெருக்கமாக அல்லாஹ் பேசுறான். இதெல்லாம் நடந்துச்சு, நீங்க அப்படி இருக்காதீங்கப்பான்னு பேசுறான். அவர்கள் இப்படி எல்லாம் நோவித்தார்கள், அப்படி இருக்காதீங்கப்பான்னு அல்லாஹ் பேசுறான். இன்றைக்கும் நமக்கும் யகூதிகளுக்கும் ரொம்ப பிரச்சனை. எப்ப திரும்பினாலும் யகூதி. அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் யகூதிகளை பத்தி பேசுறான். தேவை எதுவோ அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவானே தவிர இன்னொரு நபியை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த இடத்துல கொண்டு வரல. அதனால இது ஞாபகம் ஊட்டணும். ஏண்டா ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், மூமின்களுக்கு அது பிரயோஜனப்படும். இந்த சபையில் நான் உங்களுக்கு புதுசா சொல்ல தேவையில்லை. தெரிந்ததை திரும்ப ஞாபகப்படுத்துகிற நேரம் நீங்கள் மூமினாக இருந்தால் திரும்ப 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 சொல்லுகிற நேரம் அது எங்களுக்கு ஒரு பயனை தரும், எங்களுக்குள்ள ஈமான்ல ஒரு புதிய உணர்வை உண்டாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில மறுமை நாள் சம்பந்தமாக இந்த சமூகத்துக்கு ஏன் சொல்லணும் என்று கேட்டா இது ஒரு ஜோக் மேட்டர் மாதிரி ஆயிட்டு. ஏதாவது நடந்துச்சுன்னா மறுமையில நிப்பேன், நின்று பாருங்களேன் அப்படின்னு ஒரு மத்தவர். நான் ஒரு கடைக்கு போயிருந்தோம், இன்னைக்கு ஒரு 15 அப்படி ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கடையில் இருக்கிறேன். ஒரு ஆள் தச்சிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா அவரோட வாடிக்கையாளர் ஃப்ரெண்டு, அவருக்கு பேசுறாங்க, மெலிஞ்சி ஒல்லி ஒரு வகையான ஆள். அவர் என்னமோ ஒரு மெட்ருக்கு சொல்றாரு, மறுமையில நிப்பேன் அப்படின்றாரு. இவர் மெலிஞ்சு தானே, இவர் சொல்றாரு, நீ மறுமையில வந்தா தானே அல்லாஹ் ஒன்னு எழுப்பாட்ட மறந்துடுவான், சைஸா பாரு அப்படின்றாரு. சுப்ஹானல்லாஹ், மறுமையை எப்படி ஜோக்கா எடுத்திருக்கிறார்கள். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? எந்த அளவுக்கு மறுமை நம்பிக்கை இருக்குது, அதோடைய பயங்கரம் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் செவந்துரும். அவ்வளவு பயங்கரமான நிகழ்வுகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். நடக்கும் என்று நம்பினால் நமக்குள்ள வர்ற அச்சமே வேற. அதை திரும்பவும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே புரிய வைக்கலாம், இந்த குறுகிய நேரத்தில் புரிய வைக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அவன் நாடிய விதத்தில் உங்களுக்கு மத்தியில் இதை பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். முதல் அம்சம், மறுமை நாள் என்ற ஒரு செய்தியை சொல்ற டைம்ல மறுமை நாளை பத்தி நிகழ்வுகளை நான் அடுக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் இப்படி நிகழும் என்று சொல்லல, அடையாளம் போட்டாங்க ரசூலுல்லாஹ். நான் கல்முனைக்கு வர்றதா இருந்தா வெட்டிக்குள்ள வரணும், வந்துதான் காத்தாங்குடி கூட வரணும், இந்த பள்ளிவாசலுக்கு வரேன்னா அஸ்ரஃப் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இறங்கணும், இப்படி ஒரு அதுக்குள்ள வரணும், ஓடையில இப்படிதான் வரணும். நான் என்ன கேட்கிறேன்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் வரும் என்று சொல்லல, இது நடந்தா மறுமை வந்துருமாண்டாங்க.
லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது, இது நடக்காமண்டாங்க. இது நடக்காம மறுமை நாள் வராதுண்டாங்க. ஏன்டா, பயணிக்கிற நேரம் இந்த உம்மத் ஒவ்வொன்றாக கண்டு கொண்டே போகும். அந்த நேரத்தில் எல்லாம் கண் கலங்கும், இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். இறைவா, ரசூலுல்லாஹ் பொய் சொல்லவில்லை, நான் கண்ணால் பார்க்கிறேன். யா ரப், அந்த மறுமை நடக்க போகுது என்ற உணர்வை திரும்ப திரும்ப தர. மறுமை நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாங்க நம்பிதான் இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு நம்பிக்கை? எதுக்கு ரசூலுல்லாஹ் அடையாளம் போடுறாங்க தெரியுமா? அந்த அடையாளம் நீங்க கேக்குறீங்க, நான் வர்ற டைம்ல எங்க? இப்பதான் கதிர்வேலை தாண்டுறோம். அங்கயான்னு கேட்பீங்க. ஏன்பா கதிர்வேலை அங்கயா? ஏன் அங்க இருக்கிறீங்களா? நான் கொழும்புல இருந்து வரணும்னு வைங்க, கொழும்புல இருந்து வந்தா பெட்டிக்ளோக்கு வந்தான்னு செய்வீங்க. எங்க இருக்கிறீங்க? மட்டக்களப்புல. கிட்ட வந்துட்டீங்க, எட்டி பார்த்தா கல்முனைன்றீங்க. இதே மட்டக்களப்புல இருந்து ஏறாவூர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, எங்கப்பா? பெட்டிக்ளோன்றார் மட்டக்களப்புல. நீங்க சொல்லுவீங்களா? கிட்ட வந்துட்டீங்க, இன்னும் அங்கேயே இருக்கிறீங்க, வாங்க அவசரமா பயன் பண்ணணும்னு. ஏன்? ஒப்பிட்டு பார்த்து தான் நீங்க தூரத்தை சொல்லுவீங்க. கொழும்புல இருந்து வர்றவர் பெட்டிக்ளோ வந்தா ஆல்மோஸ்ட் அவர் கிழக்கு மாகாணம் வந்து விட்டார். ஏறாவூர்ல இருந்து வர்றவர் பெட்டிக்ளோ வந்துட்டாருண்டா என்னப்பா அங்கன்னு கேட்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நெருங்கிட்டுண்டாங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஒப்பிட்டு பார்த்து, அவ்வளவு காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நெருங்கிட்டுப்பா மறுமை. இந்த அடையாளங்கள்லாம் நீங்க பார்க்கிற நேரம் மறுமையின் நெருக்கத்தை நீங்க உணர்வீங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த நேரத்துல நாம் நெருங்கிட்டோம் என்ற உணர்வும், அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் இந்த கண்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு தகுதிதானா? நம்முடைய கரங்கள் எல்லாம் என்ன பேச போகிறது? நம் கால்கள் நம்மை காட்டி கொடுத்து விடுமா? நாம் செய்கிற தப்புகள் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்த அந்த சபையில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு அந்த பகிரங்கமாக அந்த சபையில் அம்பலப்படுத்தி நாம் எல்லாம் கேவலப்படுத்தப்படுவோமா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் வேண்டுமாக இருந்தால், இந்த கேள்விகளுக்கு நாம் தப்பணுமாக இருந்தா, நம்மளை சரி செய்து கொள்வதற்காக ஒரு சுய பரிசோதனையாக இந்த தலைப்பை அமைத்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதல் அம்சம், மறுமை நாளை நம்பணும். இது லேசி வேலை இல்ல. ஒரு முஸ்லிம் உம்மாவுக்கு பிறந்ததுக்காக, ஒரு வாப்பா முஸ்லிம் என்பதற்காக நீங்க எல்லாம் நம்பிட்டீங்கன்னு இருந்தா அது சுத்த பொய். அப்படி அல்ல. ஒருவர் நம்பவில்லை என்பதற்காக வேண்டி அவர் ஆக மோசமான மனிதனும் இல்லை. அல்லாஹ் எப்ப அவருக்கு ஹிதாயத்து கொடுப்பானோ தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் ரசூலுல்லாஹ் அடிக்கடி பேசுவார், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சரி பரவாயில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கையை பிடிச்சி ஷஹாதத்தை சொல்லிட்டாரு. என் ஃப்ரெண்ட், நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. உமர் பின் கத்தாபுக்கு 6 வருஷம் எடுத்துச்சு. 6 வருடங்களாக பெருமானாரை எப்படி கொல்லணும், எந்த மாதிரி கொல்றது, அவர் எப்படி திட்டுறது, அவர் எப்படி அவமானப்படுத்துறது, அவர் எப்படி கேவலப்படுத்துறது, அப்படி நின்றவரை அல்லாஹ் எங்க கொண்டு வந்து வைத்தான் தெரியுமா? அதுக்கிடையில் எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை எல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ் பக்கத்தில் கொண்டு வந்து நானும் அபூபக்கர் உமரும் மண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய தூதரை கொல்ல பார்த்தவர்கள். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் அவர் சுவர் பக்கம் திரும்பி அழுதார் என்று. பெருமானாரை கொல்ல முயற்சி எடுத்தார்கள். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், ஆரம்ப காலத்தில் ஒரு சிலர்களை தவிர ஒட்டுமொத்த பேரும் பெருமானாரை சந்தேகித்தார்கள். இந்த சந்தேகம் வருவது சரியான்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் அது பிழை என்று சொல்லவே இல்லை. அப்படி பிழை என்று இருந்தால் அவ்வளவு நபிமார்கள் என்று பின்னாடி வந்த எல்லா பொய்யர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். ஏன்னா அவர் நபி, இவர் மகதி, அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை மகதி 140 அளவுல இதுவரைக்கும் கணக்கு போடுறாங்க. 140 சொச்சம் நினைக்கிறேன் மகதி வந்துட்டான். எல்லாம் போய் மகதி ஏத்துக்கொள்ள வேண்டியதுதான். மகதி வந்துட்டாரு. 1979 ஹரத்துல மகதி வந்ததாக ஒரு பெரிய செய்தி போச்சு. 4 நாளைக்கு தொழுகை நிப்பாட்டப்பட்டது. அந்த இடத்தில் 9 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்க சபையில் படித்து அப்படி இருந்து பக்குவப்பட்டு பக்கத்துள்ளவன் சொன்ன செய்தியை கேட்டுதான் மகதி என்றார். என்ன, உங்க வாப்பா பேர் அப்துல்லா, உன் பேர் மாமா, எல்லாம் ஓகே கரெக்ட். சபையில படித்தவன், அவ்வளவு அறிவாளி, அவரை பத்தி புகழ்ந்து பேசுறார்கள். அவர் ஒரு நாளில் மகதி என்ற பல நாட்கள் சிந்திக்கிறார். ஆமா சரிதானே, நாம் மகதியா தானே இருக்கணும். பக்கத்துள்ளவன் புஷ் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறார். எழும்பிறார் சுபது துளைக்கு பிறகு 4 ஷூட் மேல நடக்குது. மகதி நான் வந்து விட்டேன் என்றார். பையத்து பண்ணுங்கன்றாங்க. அப்படியே ஸ்தம்பிக்குது ஹரம். நீங்க அவரை பத்தி அதுக்கு முன்னாடி உள்ளதை பேசினால் தரிசுகள்ல உட்கார்ந்தவர், நிறைய படித்தவர், மார்க்க அறிஞர்கள்ட்ட படித்தவர் என்ற செய்தி எல்லாம் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி யாராவது ஒரு ஆள் மகதி என்று வந்தா, யாராவது ஒரு ஆள் ஏதோ கணக்கு போட்டு இன்றைக்கு தான் மறுமை நாள் வருமெண்டா, இதுதான் தஜ்ஜால்ண்டா, எல்லாத்தையும் நம்ப முடியாது. நம்புவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் நம்ப சொல்லுறே தவிர இஸ்லாம் கண்ணையும் வாயெல்லாம் பொத்தி போட்டு எல்லாம் மூளையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆமாமா எல்லாம் நம்புறோம் அப்படி நம்ப போய் தான் இப்படி பேசுறாங்க. மறுமை நாள் என்பது உமமா இந்த படத்தை பாக்குறீங்களே சர்லே, என்ன வாப்பா சொல்றீங்க, மறுமையெல்லாம் எல்லாம் கேட்பானே, அது அப்ப பாப்போம் வாப்பா, இப்ப குடும்ப கதையை முடிச்சுட்டு போயிருவோமே, இது ஒன்றுதானே நான் பாக்குறேன்னு வாங்க.
அந்த அளவுக்கு மறுமை நாள் என்பது எங்கள் கல்விகளில் இடம் பிடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளை நம்ப வேண்டுமாக இருந்தால் பெருமானார் நாமசித்து பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்பணும். அந்த நம்பிக்கை வந்தால்தான் கல்விகள் அசையும், கண்கள் கலங்கும், நம் வாழ்க்கை தியாகத்தோடு வாழ ஆரம்பிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நம்பிக்கை வரவில்லை என்று சொன்னால் எங்களால் அப்படி வாழ முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் பெருமானாரை நம்ப வைப்பதற்கு பெரிய சாட்சி எதுவுமே கொடுக்கல. பின்னாடி குமிச்சான், மக்கள் அள்ளி வர ஆரம்பித்தார்கள், கண்களால் பார்த்தார்கள். ஆரம்பத்தில் பெருமானாருக்கு கொடுத்த ஒரே சாட்சி அவர்தான். என்ன பாருங்கன்னு கேட்டாங்க. நானா அல்லமீன் பேர் வச்சேன், நானா அசாதிக்கன்னு நீங்க தானே பேர் வச்சீங்க, ரோட்ல போறேன்னு அசாதி கண்டீங்க, அல்லமீன் நீங்க நானா சொன்னேன், நீங்களே பேரை வச்சுட்டு இன்றைக்கு கதாப பொய்யண்டா, இன்றைக்கு சூனியக்காரன்டா, இன்றைக்கு கவிஞன் என்று சொல்றீங்கடா, மென்டல் மஜ்னூன் என்றீங்கடா. யாரு பேர் வச்சது? அவர்கள் வைத்த பேர். உங்களோட 40 ஆண்டுகள் பழகி இருக்கிறேன், நான் பாடசாலை போகவில்லைன்னு உங்களுக்கு தெரியுது, எதுவும் படிக்கலன்னு தெரியுது. இப்ப நான் சொல்வது இவ்வளவு காலம் உண்மை ஏத்துக்கொண்டீங்களே, இப்ப சொல்றேன்னு உடனே யோசிச்சாங்க. சில வீடுகளை தட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் போய் உட்காருவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆகப்பெரிய பாரம் இது. பெருமாள் சொல்ற நேரம் எல்லாம் அவரை கேவலப்படுத்துற கல்வி உடைஞ்சு போயிடும். இவ்வளவு நாளை என்ன தூக்கி வச்சாங்க, என்ன பாராட்டினாங்க, நான் கூப்பிட்டா ஒரு வார்த்தைக்கு வந்துருவாங்க, அல்லமீன் போனார்ன்றாங்க. அப்படி போன ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க சொன்னாங்க. அம்புட்டையும் கேட்டுட்டு இருந்துட்டு போன பிறகு பேசுவாங்க, நல்லா தானே இருந்தாரு, நல்லா தானே கடைவீதியில் வந்தாரு, குழம்பிட்டு. அதான் அவரோட அல்லாஹ் பேசுறானா. இப்படி பேசினாங்க. ஹஜ்ஜிக்கு வர்றவங்க கூடாரத்துக்கு போய் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து பேசுவாங்க, நம்புங்க நான் நபி தெரியுமான்னு கேட்பாங்க. நான் நிஜமா சொல்றேன், நான் பொய் சொல்லல, இறைவன் என்னோட பேசுறான் என்ற உடனே பலர்கள் கேட்பாங்க, இவரை தான் இறைவன் தேர்ந்தெடுக்கணுமா, பேச வேற ஆள் கிடைக்கலையான்னு கேட்பாங்க. பெருமானுடைய ஆரம்பத்தில் அற்புதங்களை கொடுத்து, இந்த பேர் கை தெரிய போறோம் பாம்பா போது பாத்தீங்களா, கொடுக்கவே இல்லை. பின்னாடி ஹிஜ்ரி 5க்கு பிறகு நீங்க ஏக்கச்சக்கமா பாப்பீங்க, கையால் தண்ணி வருகிறது, அந்த மக்கள் அதை குடிக்கிறாங்க, உது எடுக்கிறாங்க, ஏக்கச்சக்கமான அதிசயம். ஆரம்பத்தில் அப்படி இல்லவே இல்லை. நீங்க பாப்பீங்கடா, பெருமானாரை நம்புவது மிக சிரமமாக இருக்கு. ஒரே ஒரு விஷயம், அவருடைய 40 ஆண்டுகள் எந்த அழுக்கும் இல்லாத அந்த அற்புத வாழ்க்கை தான் அவருக்கு ஆதாரம். அப்புறம் தான் மெல்ல மெல்ல குர்ஆன் ஆயத்துகள் இறங்க ஆரம்பிக்குது, மக்கள் கவரப்படுகிறார்கள், இது நடக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவதே மிகவும் சிரமப்பட்டு நம்பிட்டாங்க. நம்பின சமுதாயத்தை பத்தி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசினாங்க. அவர்கள் எப்படி அழுதார்கள் என்று. அரபிகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அரபு நாடுகளுக்கு போயிருப்பீங்க. அரபி என்ன பயம் இல்லாதவன், நம்ம எல்லாம் பயப்படுற மாதிரி எந்த அரபியுடைய இயல்பு அது. ஏன்னா அவங்க பாலைவனத்துல வாழ்ந்து மிருகங்களோட வாழ்ந்து வேட்டையாடி வாழ்ந்து அந்த ஜெனட்டிக் அவங்களுக்கு நிறைய இருக்கு. மையங்கன காட்டுக்குள்ள உள்ளவனுக்கு மிருகத்தோட பயம் வராது. நாம செருப்பு போட்டு ரோட்ல நடப்போம், கல்லு குத்தும் காலில், நமக்கு வலிக்கும். அந்த தமானில போனீங்கன்னா அல்லது காட்டுல உள்ளவன் செருப்பே போட மாட்டான், அவன் பாதம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிற்கும், எந்த கல்லு குத்தினாலும் தாக்கு பிடிக்கும். செருப்பே போடாம நடந்தவனுக்கு கால் பாதமே செருப்பா போயிடும். ஏன்னா அந்த இடத்துல அவன் வளர்ற மாதிரி. அரபிக்கு பயம் என்ற நாமமே இல்லை, அரபிக்கு கொஞ்சிற தன்மையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீரம் எடுத்தா வெட்டுவான், குத்துவான், அடிப்பான், அதான் அரபி. கொஞ்சம் மிஸ் ஆகிச்சு குத்தி விட்டுருவான், அதானே சுட தண்ணியை குத்துறான், அதை குத்துறான், இதை குத்துறான். அமெரிக்கா போறவனுக்கு குத்தி அனுப்பினான், உள்ளதெல்லாம் அடிக்கிறான் பாருங்க. ஈமான் இல்லாட்டி முடிஞ்சு போச்சு. காரி துப்போம், காரை நிப்பாட்டிட்டு அவன் காரைக்கு துப்பிட்டு போயிடும். என்னடா அதாவது பண்றான், நாங்க காரை பிடிச்சி இப்படி தேய்க்கணுமா அப்படி தேய்க்கணுமா மினுக்குதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி எந்த அளவு, அதானே குளித்தோண்டு புதைத்த நேரத்தில் அழாதவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பிற்காலத்தில் வந்து அல்லாஹ் என்ன மன்னிப்பானா யா ரசூலல்லாஹ், என் புள்ளைய புதைச்சிட்டனே யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சுறார்கள், திரும்ப திரும்ப முத்தம் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப அற்புதமா கொஞ்சுவாங்க. அப்ப அக்ரபின் ஆபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் 10, எனக்கு 10னா 10 புள்ள, ஒரு நாள்ல உங்களை மாதிரி இப்படி வைக்கல யா ரசூலல்லாஹ், என்ன பண்றீங்க? அரபிகளுக்கு புதுசா அது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரக்கம் காட்டினா இரக்கம் காட்டப்படுவீங்கப்பா, இரக்கம் காட்டுவதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை. அரபிகளுக்கு வந்து அவங்க தைரியமானவங்க, எதை வெட்டணுமோ வெட்டிட்டு சிரிச்சுட்டு போவாங்க, குத்திட்டு தைரியமா நிற்பாங்க. இன்றைக்கும் அவருடைய ஒரு சில பகுதிகளை நீங்க அரபிட்ட பாப்பீங்க. அரபிகள் நம்பினால் அவங்க நம்பினதுதான். அவர்களுக்கு சந்தேகம் வந்தா லைஃப் லாங் சந்தேகம் தான். ஒரு அரபிக்காரன் ஒரு சந்தேகம் வந்துட்டு நீங்க என்ன நிரூபிச்சாலும் சந்தேகப்பட்டுமா, அவன் நம்பிட்டான் என்றால் அப்படி நம்புவான். நான் ஏன் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்றேன்டா, நீங்க புரிந்திருக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்களை நன்றாக புரிந்தால் மட்டும்தான். அவங்க சந்தேகப்பட தொடங்கிட்டாங்க, பரவிச்சு. பெருமானார் திரும்ப 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 சொல்கிறார்கள், அவர்கள் நம்பவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு லேசில அழுக வராது. நீங்க ஆம்பளை லேசில அழமாட்டீங்கன்னுவாங்க, பொம்பளைக்கு ஒன்று சொன்னா போதும் அழுந்துருவாங்க. ஏன்னா பொம்பளையோட ரகசியம் ஒரு அறிஞர் சொல்றாரு, அதுப்பா நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சம்பாரிச்சு ஒரு பொருளை வாங்கணும்,
பொம்பளை எல்லாம் அப்படி செய்யவே தேவையில்லை. உங்க முன்னாடி 4 கண்ணீரை வடிச்சுட்டாண்டா சாரியை கொண்டாந்து வச்சிருவாங்க, இல்ல உடுப்பு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அந்த கண்ணீர் அப்படி குயிக்க வந்துடும், அந்த கண்ணீருக்கு நாங்க மயங்கிடுவோம். இதே மாதிரி அரபிகள் இலகுவில் அழமாட்டாங்க. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுக, இப்படி எக்கச்சக்கமான தோழர்களோட அழுக, ஆண்கள் இவ்வளவு அழுவார்களான்னு சிந்திக்கிற அளவுக்கு பயம், நடுக்கம், ஒரு விதமான தன்மை ஜஸீரத்துல் அரபு முழுக்க பரவ ஆரம்பித்தது. இவ்வளவு பயந்தார்கள் என்றால் அவங்க எவ்வளவு நம்பியிருப்பாங்க. அவ்வளவு நம்ப என்னதான் நடந்துச்சு, இப்படி எல்லாம் மறுத்தவர்கள், வாழை கொண்டு வந்து வெட்டணும் என்று சொன்னவங்க, குத்திருவோம் என்று சொன்னவங்களுக்கு என்ன இப்படி திடீரென்று நடந்துச்சு, என்ன ஆச்சு, தன் கபர் எப்படி அமையணும், ரசூலுல்லாஹ் 6 வருஷமா கொலை செய்யணும் என்று துடிச்ச உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவருக்கு ஆக பெரும் ஹிதாயத்தை கொடுத்தான். அவர் என்ன கெஞ்சி கேட்டார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உங்க வீட்டுல ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, பக்கத்துல எனக்கு வாய்ப்பு தருவீங்களான்னு கேட்டாங்க. உங்க வீடு, நீங்க அடக்கம் செய்யப்பட வேண்டிய இடம், எனக்கு பெருமானாரோட உங்க வாப்பா பக்கத்துல நிக்கிறார் அபூபக்கர் சித்திக், எனக்கு ரசூலுல்லாஹ் பக்கத்துல கபர் வேணும் என்று கேட்டார். சொன்னார். அவருடைய உயிர் போன பிறகு அவர் மகனுக்கு சொல்றாரு, என் ரூஹு போன பிறகு ஒரு தடவை கொடுத்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க, சரி பரவாயில்லை, புகார்ல வருவது, அமீருல் மோமினுக்கு சொல்லுங்க அங்க அடக்கம் பண்ணலாம், அது எனக்கு வச்ச இடம் தான், பிரச்சனை இல்லை, அவரு கொடுக்கறேன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்து சொல்றார் மகன், கத்தியால் குத்தப்பட்டு சாய்ந்து நிக்கிற நேரம், ரத்தம் ஓடுது, பாலை கொடுக்கிறார்கள். அந்த டைம்ல ஆபரேஷன் பண்ணலாம் பார்க்கலாது, கொடுத்தா பால் வந்தா குடல் முடிஞ்சு அதோட மவுத்துன்னு அர்த்தம். அப்பதான் அரபிகள் அப்படிதான் முடிவெடுப்பாங்க. வந்து சொன்ன உடனே சொன்னார், என் தலைப்பாரம் நீங்கிட்டு எனக்கு ரசூலுல்லாஹ் பக்கத்துல கபராண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், குத்தி 3 நாள்ல மவுத்தாகிறாங்க. அதுக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, அப்துல்லா இங்க வாங்கன்னு கூப்பிட்டு விட்டு சொல்றாங்க, என் ஜனாசாவை கொண்டு போய் ஆயிஷா நாய்கிட்ட திரும்ப கேட்கணும், அவங்க அனுமதி தந்தாதான் அந்த இடத்துல, இல்லைண்டா பொதுமைய வார்டில் என்ன அடக்கிடுங்கன்றாங்க. எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க. என்னுடைய பவர், என் அதிகாரம், எனக்குள்ள ஆட்சி, அது எல்லாம் வைத்து நான் கேட்கல. சொல்லி அனுப்புறாங்க அப்துல்லா பின் உமருக்கு, அமீருல் மூமின் என்று சொல்லாதீங்க, உமர் சொன்னார் என்று சொல்லுங்க. நான் அமீருல் மூமின் இல்லைன்ட்டாங்க. என் வாழ்க்கை எப்படி சொல்றாங்க, என் அதிகாரத்துல கேட்காதீங்க, உமர் சொல்லுகிறார், அந்த இடத்தை தரலாமான்னு கேட்கிறார். ஜனாதிபதி சொல்லுகிறார், இல்லை அடக்கம். யார் வாளை எடுத்தா வெட்டுவோம் என்று சொல்றவர்கள், பெருமானுடைய மரண செய்தியை கேட்ட உடனே தாங்க முடியாமல் பலர்கள் மயங்கி விழுந்தார்கள். தாடி நலையும் அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதார்கள். பெருமானார் வீட்டுக்குள் ஜனாசா சுத்தி வளைத்து மதீனா ஸ்தம்பிதமாகி விட்டது. அவர்கள் பேசுகிற இடமெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி, பெருமானாருக்கு எப்படி, 17 வக்துகள் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வரவில்லை, பெருமானாரை பார்க்கணும் எப்படி, மஹரம் அஜ்னபி சட்டம் இருக்கிறது, வீட்டுக்குள் நுழைந்து உடைத்து கதை உடைச்சு போய் யார் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மோந்து கொள்ள முடியாது, முத்தம் கொடுக்க முடியாது. இந்த உணர்வுகளால் மதீனா அழுது கொண்டிருந்ததை சொல்லுகிறார் ஒரு தோழர். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்த நாள் எங்களுக்கு அவ்வளவு வெளிச்சமான ஒரு நாள், தலால் பத்ரு அலைனா, எங்களுக்கு அதாவது பொறக்கண்டமா சந்தோஷமான வெளிச்சமான ஒரு நாள். பெருமானார் எங்களை விட்டு போன நாள் இருளில் மூழ்கி விட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டமான ஒரு நாளாக மதீனத்து மக்களுக்கு இருக்கின்ற இவ்வளவு ஒரு பாசம், இவ்வளவு ஒரு நேசம். மகள் ஓடி வருகிறாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் 3 நாளைக்கு பிறகு அடக்கம் செய்யப்படுறாங்க. திங்கள் மரணித்தவர்கள் வியாழன் அடக்கம் செய்யப்படுற நேரம், ஜனாசா தொழுகிறார்கள் வருகிறார்கள். பின்னாடி பின்னாடி அந்த இடத்துல நபிமார்கள் எங்க மரணித்தார்களோ அங்க அடக்கம் செய்யப்படணும். அந்த இடத்துல தொழுகிறாங்க. அடக்கம் செய்யப்பட்ட இடம் நடு நிசி, நடு ராத்திரி. ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க, அடக்கின வந்துட்டு பிறகு உங்களால முடிஞ்சிச்சா ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து மண்ணை போடன்னு கேட்டாங்க. அந்த மண்ணை மறைக்க உங்களால முடியுமான்னு கேட்டாங்க. அந்த பிரிவை தாங்கவே முடியல. யாரெல்லாம் வெட்டணும் என்றார்களோ, யாரெல்லாம் குத்தணும் என்றார்களோ, யார் ரசூலுல்லாஹ் சுபஹ் நேரத்தில் நீங்கள் இல்லாமல் அந்த பள்ளியில எப்படி யார் ரசூலுல்லாஹ் உங்களை பார்க்காமல் எப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தார்கள். இப்படி ஒரு கவர்ச்சி, இப்படி ஒரு இரக்கம், இவ்வளவு ஒரு பாசம். அவர் என்ன செய்தார்? அவரை கொல்லணும் என்றார்கள், வெட்டணும் என்றார்கள், கண்டம் துண்டமாக வெட்டணும் என்றார்கள். அவரை பார்க்கணும் என்று துடித்தார்கள். அவரை விட்டு பிரியக்கூடாது என்று நினைத்தார்கள். உமர் பின் கத்தாப் சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை கேள்விப்பட்ட உடனே, இல்லை என்னை அடக்கி வைத்து நாங்கெல்லாம் மௌத்தாய் எங்கெல்லாம் அடக்கிட்டு தான் பெருமானார் எங்களை விட்டு போவார்னு நினைச்சோம் என்றார். ரசூலுல்லாஹ் மௌத்தாக இருக்கிறாங்க. கோடு போட்டு புடவையால் ரசூலுல்லாஹ்வை போத்து வைத்திருக்கிறாங்க. அப்ப கூட சொன்னாங்க, மேராஜ் போன மாதிரி அல்லாஹ்வோட பேச போயிருப்பார், வருவார் என்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் எல்லோரும் மாறினாங்க. அது வரைக்கும் நினைத்தாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட பேச போயிட்டாங்க போல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்களால் தாங்கவே முடியல. மரணத்தை கண்ணு முன்னாடி பார்த்து மரணிக்கவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய கல்விகள் தாங்கல. இப்படி ஜஸீரத்துல் அரப் அந்த மக்களை நினைக்காத மிக மோசமானவர்களாக நின்றவர்கள் மனித புனிதர்களாக மாறினார்கள்.
சொன்னார்கள், குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார். நரக விளிம்பு, நரகத்தில் ஆட்கள் எல்லாம் சேர்த்த ஆக லாஸ்ட்ல உள்ளவர்களை அல்லாஹ் கொண்டு வந்து ஜன்னாவுல மேல வைத்தான், எங்களை அட வைத்தான், எங்களை அவர்களிடம் பாடம் படிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் மாத்தினான். இவ்வளவும் எப்படி நடந்தது என்று கேட்டீங்கன்னா, பேச்சால் பெருமானார் கவரவே இல்லை. பெருமானார் பெரிய பேச்சாளராகவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா நாமெல்லாம் மணித்தியால கணக்கொண்டு புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம், பேசுவோம். பெருமானார் 15 நிமிடங்கள் பேசுவார்கள், அவ்வளவுதான். 10 நிமிஷம் கொஞ்சமா பேசுவாங்க, அந்த சமூகம் முழுக்க மாறிடும். நாங்க பேசி 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 4 பேரை இஸ்லாத்தை எடுத்துக்க மாட்டோம். ஜஸீரத்துல் அரபையும் தாண்டி இஸ்லாம் பரவுது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருமையான ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல வர ஆரம்பித்ததுக்கு பிறகு ரசூலுல்லாவை நம்ப முடியாத அளவுக்கு இவர் மேல அவநம்பிக்கை வைக்க, அதாவது இவர் பொய் சொல்லல என்று உறுதி செய்கிற விஷயங்கள் எல்லாம் ஹிஜ்ரி 4க்கு பிறகு நிறைய, ஹிஜ்ரி 1, 2 நிறைய நடக்க ஆரம்பிக்குது. கடைசி காலங்கள்ல நடக்கிற சஹாபாக்கள் அதெல்லாம் அற்புதமா பார்க்க வேண்டிய தேவையில்லை என்று அவங்க நம்பிட்டாங்க. பெருமானார் நாவ அசைச்சிட்டாங்க என்றால் அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் வந்து மிம்பர்ல உட்கார்ந்தா போதும். ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர், ரசூலுல்லாஹ் மிம்பர்ல சும்மா உட்கார்ந்தாங்க. வஜலஸ்னா ஹவுலஹு, நாங்க அப்படியே சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் பேசுங்கன்னு சொன்னோம். அவருடைய பேச்சை கேட்க விரும்பினோம், என்ன சொல்ல வருகிறார் என்று பார்த்தோம், ஓடி வந்தோம். அவர் சொன்னால் எங்க கையில ஒண்ணு இருக்காது, மார்க்கெட்டுக்கு போவோம், கையில கொண்டு வருவோம், கொட்டுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்தாங்க. அந்த மதீனத்து மக்களுக்கு மக்கத்து மக்கள் வெள்ளையா கருப்பா சிவப்பா பச்சையா என்ன எது எந்த ஊரு என்ன அதெல்லாம் தேவையில்லை. தோழர்களுக்கு பெருமானார் சொன்னது அவங்களுக்கு பார்த்து கொடுங்க, சொத்துல பாதி, சொத்துல பாதி, வியாபாரத்துல பாதி கொடுப்பீங்களா? கொடுக்க ஏழுமா? பள்ளிவாசலுக்கு என்று கேட்டா சொத்துல பாதி எல்லாம் வேணாம், 1000 ரூபாய் கொடுக்க 1000 தடவை யோசிக்கணும். ஸ்கூல் ஃபீஸ் வருமே, பேங்கார் வந்து கேட்பாரு, எக்கச்சக்கமான சைத்தானிய சிந்தனைகள் வரும். பெருமானார் சொன்ன உடனே அதுலயும் அங்கிருந்து வந்த சில தோழர்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மாதிரி தோழர், துல்லனி அரசு, எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்க, நான் மார்க்கெட்ல போய் மத்ததை பாக்குறேன், எனக்கு உங்க சொத்து வேணாம்ட்டாங்க. சுபஹானல்லாஹ், எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எங்கேயாவது இருந்து வந்தவங்களுக்கு சொத்துல பாதி எல்லாத்திலையும் பாதி, 2 மனைவி இருந்தா ஒன்றை தர்றேன், திருமணம் முடிச்சுக்கோங்க, வாழுங்கள் சகோதரே, ஜன்னாவில் சந்திப்போம் என்று பேசுற கூட்டத்தை பார்த்திருப்பீங்களா? கணக்கு பார்க்கவே இல்லை அவர்கள் அக்கவுண்ட் பேலன்ஸ். எங்களுக்கு அது தேவையே இல்லை, ரசூலுல்லாஹ் எங்களோட இருக்கிறார், அவர் சொன்னால் செய்வோம் என்றார்கள். இதையெல்லாம் பார்த்த மற்ற அரபிகள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி ஒரு கட்டமைப்பு, இப்படி ஒரு தலைமை கட்டுப்பாடு அரபிகள்கிட்ட இருக்கவே இல்லை. பெருமானார் விரலை நீட்டினால் அவர்கள் இப்படி நிற்கிறார்கள், அவர்கள் சண்டை பிடிப்பதை விட்டு விட்டார்கள், பெருமானார் முன்னாடி அப்படி நிற்கிறார்கள் என்றால் இதுக்கெல்லாம் பின்னாடி உள்ள ரகசியம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் ஈமான். அப்படி என்றால் நான் இந்த நேரத்தில் இமாம் பைஹக்கி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸோடு, அதாவது தலாயிலுன் நுபுவா கிதாபில் சஹாபாக்கள் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபிதான் என்பதற்கு பார்க்காத ஒரு செய்தி. ஹிஜ்ரி 9 அவர் எழுதுறார். சில அதாவது சில அறிஞர்கள் இது ஹிஜ்ரி 8 நடந்ததா சொல்றாங்க. இமாம் பைஹக்கி அவங்க ஹிஜ்ரி 9 நடந்ததா சொல்றாங்க. என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலையில் எழும்புறாங்க, எழும்பி போட்டு சொல்றாங்க, மக்களே, இன்றைக்கு ரஜுலுன் சாலிஹுன், சாலிஹான ஒரு மனிதர், அபிசீனியா மன்னர் நஜாஷி, நஜாஷி இறந்துட்டாரு, ஃபக்கூமு ஃபஸல்லு, எழும்புங்க தொழுவுங்க எல்லாரும், அவருக்காக ஷஃப்ல நிப்போம். அதை அறிவிக்கக்கூடிய ஒரு தோழர் சொல்ற, நான் 3வது ஷஃப்ல நின்றாண்டாங்க. காலையில எழும்புறாங்க, நஜாஷி மவுத் என்று சொல்றாங்க, அதற்காக ஜனாசா தொழிப்போம் என்றாங்க. இமாம் பைஹக்கி சஹாபாக்கள் இதை ரசூலுல்லாஹ் உண்மை சொல்கிறாங்கன்னு உரசி பார்க்கவே இல்லை. இமாம் பைஹக்கி அவர்கள் அதை தலாயிலுன் நுபுவாவில் கொண்டு வந்து சொல்கிறார், பெருமானார் நபிதான் என்பதற்கு இது ஆதாரம் என்கிறார். இது ஹிஜ்ரி 9, இன்னும் கொஞ்ச நாள் மௌத்தா போறாங்க. இஸ்லாம் பரவி கிடக்கிறது, இஸ்லாம் அந்த அளவுக்கு மேலோங்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி அறிவிக்கிறான். சஹாபாக்கள் நம்பிட்டார்கள், ஆனால் பின்னாடி உள்ள இமாம்கள் இப்ப அதை கொண்டு வராங்க. அந்த செய்தியோடு நான் ஈமானை பலப்படுத்திக் கொண்டு மறுமை நாளுடைய அடையாளத்தை நோக்கி போகலாம் என்று நினைக்கிறேன். என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? எத்தியோப்பியா மன்னர் நஜாஷ், நஜாஷ் என்ன நம்ம நாட்டுல ஜனாதிபதி, சில நாட்டுல பிரதமர் இருப்பாங்க, சில நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா மன்னர் இருப்பாங்க. அந்த ஃபிரௌன் காலத்துல பாராக்கள் இருந்தாங்க, இப்படி அசீஸ், இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. மன்னருக்கு பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப சுல்தான் வாங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எங்க நாட்டு மன்னர், எங்க நாட்டு ஜனாதிபதி தான் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி எத்தியோப்பியா அபிசீனியால அவங்க நஜாஷி தான் சொல்லுவாங்க. நஜாஷி மன்னன், அவருடைய பேர் அஸ்ஹமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஹமா இறந்துட்டாரு, அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுவோம். நிஜமா இப்ப என்ன நடக்குது? ஜனாசா தொழுகை தான் நடக்குது. ஏன்னா அவருக்கு யாரும் ஜனாசா தொழல. எத்தியோப்பியாவில் அவர் ஒரு முஸ்லீம் தான்,
மத்த யாரும் தொழல, அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்க தொழுவோம்ன்றாங்க. இது எப்படி இவர் கொண்டு வருகிறார் தெரியுமா? சரிப்பா, அப்படி என்ன சஹாபாக்கள் தொழுதாங்க, விசாரிக்கல, முடிச்சு. ஆனால் பெருமானாருக்கு இது எப்படி தெரியும்? இந்த இடத்தில் சும்மா சரி நஜாஷி அஸ்ஸாமா இறந்து போகலன்னு வைங்க, அவளும் பொய்யா போயிரும். சும்மா விட்டடிக்கலாம் தானே யாருக்காவது. பெருமானார் அப்படி பேச மாட்டார். அவர் சொன்னால் நடக்கணும். இன்னொரு விஷயம், அங்க நடக்கிறது இன்றைக்கு சரியா சனிக்கிழமை மூத்தன்னு வைங்களேன், சனிக்கிழமை காலையில என்ன ஒரு ரிவாயத்துல வருது, எந்த நாளில் மரணித்தாரோ அந்த நாளிலே பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அறிவித்தார்கள். எப்ப அறிவித்தாங்க? எப்ப நஜாஷி மௌத்தானாரோ அடுத்த நாள் வந்து, நேத்து யௌமுல் சபத்துல, நான் இப்ப ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன் யௌமுல் அஹதுல, அப்படி இல்ல, இப்ப மௌத்தான செய்தி இப்ப சொல்றாங்க, இன்றைக்கு மௌத்து சொல்லுவாங்கன்ட்டாங்க. இதுல என்ன வாய்ப்புண்டா, சிம்பிளா பெருமானார் உண்மையா போய் உரசி பார்க்கிற வாய்ப்பு இருக்கிறதாக இமாம் பைஹக்கி சொல்றாங்க. ஏன் உரசி பார்க்கலாம்டா, அவ்வளவு தூரத்துல உள்ள ஒருவர் மரணித்த செய்தி இங்க வருவதற்கு ஒரு நாளெல்லாம் எடுக்க இயலாது. அதுவும் அந்த நாள்ல சொல்லிட்டாங்க, ஒரு நாள் எல்லாம் செய்தி வராது. நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதாரண சவுதியில இருந்த ஒரு ஆள் பேசணும்னா, ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வாட்ஸ்அப்ல போடுவாங்களா, கெசட் கூட முன்னுக்கு வச்சு அமிழ்த்தி அரவருக்கு பயான் பண்ணா, அஸ்ஸலாமு அலைக்கும் சும்மா இருக்கிறீங்களா, பேச்சு என்ன பேசுறது தெரியாம அரவருக்கு பேசணும். வைஃபுக்கு அது கிடைக்கும், ஒரு மாசம் யாராவது போறவர் கையில கொடுத்து அனுப்புவாங்க. இவ அதெல்லாம் கேட்டுட்டு இவன் அதை நெசுக்கி போட்டு திரும்ப ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பேசினா அவர்கிட்ட போய் சேரும். இது இப்ப உள்ள சின்ன பிள்ளைக்கு சொன்னா ஜோக்கா இருக்கு, அப்படிலாம் அனுப்பினீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு எடுத்து அமெரிக்காவில் உள்ளவனுக்கு ஹலோ ஹவ் ஆர் யூ கேட்டுலாம், வாட்ஸ்அப்ல உடனே பேசலாம், அவன் முகம் தெரியுது. இன்றைக்கு நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது சொல்றேன் உங்க கல்முனையில, பெருசா ஒரு வரலாறு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல. அதனால கொழும்புல ஒன்று நடந்தா அந்த ரேடியோ வச்சு கேட்பாங்களாம், அதுல என்ன நடக்குதுப்பா, இதாக்குறாங்களா, ப்ராப்ளமா, டீ கடை பக்கத்துல ஒரு ரேடியோ போட்டு வச்சிருந்தானா அதுல நியூஸ் எல்லாரும் வந்து கேட்பாங்களாம். எல்லா வீட்லயும் அந்த வசதி இல்ல. அப்படியான ஒரு சிச்சுவேஷன் இந்த பக்கத்து நாடு இந்தியாவுல, இந்தியாவோட இந்த பக்கத்து கடைசி துண்டுல இங்க இருந்து போகும் முஸ்லிம் நிகழ்ச்சி அங்கதான் கேட்பாங்க. அவங்க சொல்றாங்க, அப்ப கூட முஸ்லிம் நிகழ்ச்சி நாங்க ஸ்ரீலங்கால கேட்போம்ன்றாங்க. இங்க இருந்து சொல்றது எங்க நாட்டுல அந்த அளவுக்கு இல்லன்றாங்க. அப்ப என்னண்டா, இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் இப்ப நடந்தது. நாம் எட்டி பார்க்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முன்னாடி இந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாத நேரத்துல தகவல் குயிக்க வராது. பொம் பிளாஸ்ட் ஆயிட்டு உடனே வந்துருமா, எப்ப போட்டேன் எவன் போட்டேன், இப்ப நீங்க பாத்துருவீங்க, லைவா பாப்பீங்க. பெருமானார் காலத்துல எத்தியோப்பியாவில் நடந்த ஜனாசாவை சொன்னா இது உரசி பார்க்க சிம்பிள் அரபிகளுக்கு. ஏன் சிம்பிள்னா, மக்காவுல இருந்து ஒரு கூட்டம் போனாங்க இதே மன்னர்கிட்ட, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு நானா முன்னாடி போய் அப்படி பேசினார். இந்த மக்கத்து காபிர்களுக்கு குறைஷிகளுக்கு கேள்விப்பட்டு, ஆமா போயிட்டாங்களோ மன்னர்கிட்ட போய் அங்க அடக்கலாம் போய் ஆக்குறாங்களா, இங்க இருந்து விரட்டினா அங்க போறாங்களா, அங்க போவோம். இவங்க அங்க போயிட்டாங்க. அங்க போய் நின்றா யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து போன செய்தி கேள்விப்பட்டு இவங்களும் போறாங்கடா, இந்த செய்தி உரசி பார்க்க எவ்வளவு நேரம் ஆகும். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் காலத்துல பெருநாள் டைம்ல வருவாங்க இந்த அபிசீனிய ஆட்கள், எத்தியோப்பியா வந்துட்டாங்கன்னா மல்யுத்தம் பண்ணுவாங்க, சண்டை பிடிக்கிற மாதிரி, அப்படி ஒருத்தர் அடிக்கிற இப்படி பாடுறது மல்யுத்தம். இத பாக்குறதுக்கு அரபிகள் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஆயிஷா நாய் ஒரு தடவை கேக்குறாங்க, யார் சொல்லலாம் எனக்கு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறைச்சு வச்சு காட்டுறாங்க. அதுல ஆயிஷா நாய் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் பார்த்துட்டே இருந்தேன், பெருமானார் ஒரு வார்த்தை கூட பேசல, நான் போதும் என்றேன். போதுமா ஆயிஷாண்டாங்க, போவோம் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சிராஹித்து சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அது. பெருநாட்கள் அப்படி வருவாங்க, அவங்கள்ட்ட கூட கூப்பிட்டு கேட்டுறலாம், ஏண்டா உங்க ஊர்ல ஒரு ஆள் மௌத்தாயினார் வைங்க, அந்த மரண செய்தி உங்களுக்கு உடனே என்ன செய்யாது, அதாவது மரண செய்தி ஒருத்தர் மௌத்தாயிட்டா எங்களுக்கே மறந்து 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மௌத்தாயினாரோ எந்த நாள்ல எப்ப அப்படின்னு கேட்போம். ஃப்ரெண்டா இருந்தா கூட மறந்துடும். ஆனா ஜனாதிபதி செத்தம் ஞாபகம் நிக்கும். பிரேமதாஸ் ஞாபகம் மறந்துட்டு உங்களுக்கு 94 மே மாசம் 94 மே மாசம் 1ஆம் தேதி அப்படியே வச்சிட்டு இருக்கிற நேரம் லேஞ்ச் அப்படி வைக்கிறார், வெள்ள லேஞ்ச சரியா 12 மணிக்கு பிளாஸ்ட் பண்ணினாங்க. அது இப்ப கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏனென்றால் அந்த நாள் உங்களுக்கு மறக்காது. ஒரு நாட்டு ஜனாதிபதி இறந்த நாள், அது சம்பந்தமான எல்லாரும் பேசுவோம், பல விஷயம் மீடியாக்குள்ள வந்துட்டே இருக்கும், திரும்ப திரும்ப கதைப்பாங்க. அசமா எப்பப்பா மௌத்தாயினாங்கன்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஒவ்வொரு ஆளும். அதை ஆய்வு பண்ணி அங்க போய் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அசமா எந்த ஒரு ஜனாதிபதி மரணிக்கிறாரோ அந்த மரண செய்திகளை பொறுத்தளவுல அப்படித்தான் அவங்களுக்குள்ள பதியும். அதனால சிம்பிள் இந்த விஷயம். எப்பா அசமா எப்பப்பா செத்து போனாருன்னு கேட்டா அங்க உள்ளவங்க சொல்லிடுவாங்க, ஜும்மா நாள்ல இந்த நாள்ல தான், நாளை கண்டுபிடிச்சிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சிடாதீங்க.
ஒண்ணுமே தெரியும் அப்படிலாம் இல்ல. அவங்களுக்கு நாளெல்லாம் நல்லா தெரியும். என்றைக்காவது வியாழக்கிழமை நாங்க இன்றைக்கு யௌமுல் ஜும்மா தொலை போறோம்னு சொல்லிக்கிறாங்களா? ஒரு நாள் நடக்கல. வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை. எங்களை விட நாட்கள்ல அவர்கள் தவற மாட்டாங்க. வானத்தை இப்ப பார்த்து சொல்லுவாங்க இது என்ன நேரம், இஷாவா என்ன இது சுபம் உங்களுக்கு சொல்லலுமா? இது இல்லைன்னா சொல்ல இயலாது. எங்களுக்குள்ள கிளாக் இல்லைன்னா இந்த ஒச்சு இல்லைன்னா எங்களுக்கு சொல்ல இயலாது. அவர்கள் வானத்தை பார்த்து தொழுவார்கள். ராத்திரியில் லைட் போட்டு மேஜர் லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க மெயின் ரோட்ல. இது யமன் ரோட்பா, இதெல்லாம் லைட் போட்டு வைக்கணும். இப்ப ஹைவேல போட்ட மாதிரி ஒரு லைட்டும் இருக்காது, இருளா இருக்கும். அரபிகள் இரவில் தான் பிரயாணம் செய்வார்கள். எப்படிப்பா லைட்டும் இல்ல ஒன்றும் இல்ல நெடுக எப்படி போறீங்க? வானத்தை பார்த்தா அந்த நட்சத்திரம் யமன் சைடு, இது மதீனா சைடு. ஆப்போசிட். அவங்க வானத்தோட என்ன அவங்களுக்கு தெரிந்தது வானம் தான். அவர்கள் நட்சத்திரத்தை தான் பார்ப்பாங்க. அதனோட தான் நிறைய பேசுவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இது இந்த ரூட், இது இந்த ரூட். ரோட் போட்டு கொடுக்கவே தேவையில்லை. நாட்கள் என்பது அவர்கள்ட்ட அப்படி அந்த மாதிரி இருக்கு. சோ அதனால 2014 சொல்ல இயலாது, 2014 செத்து போனாங்கன்னு சொல்ல இயலாது. ஆனா அவங்க அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா நடந்துச்சுட்டு வைங்க, அந்த டேட்டை வச்சு சொல்லுவாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆமுல் ஃபீல், ஆமுல் ஃபீலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆமுல் ஹுசுன், ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு வருஷத்தை வைப்பாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. நாங்க 2001 2002 வைக்கிற மாதிரி அவங்க ஃபேமஸான ஒரு வருஷத்தை வச்சு அதுல 5 வருஷம் அதுக்கு 10 வருஷம். அப்ப அவங்களுக்கு தெரியும் இதுதான். நான் ஏன் உங்களுக்கு இந்த கணக்கை சொல்றேன்டா, இப்பதான் நீங்க புரிவீங்க. இந்த புரிதல் ஒழுங்காக வந்தால் தான். நான் எனக்கு கொஞ்சம் மறுமை அடையாளங்கள் தான் சொல்லலாம், நேரம் கம்மினால. இதை புரிய வைக்காமல் சொன்னா அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பார்க்கணும்டா. இமாம் பைஹக்கி இப்படி நிறைய கொண்டு வர்றார், 1-2 கொண்டு வரல, அவர் அவ்வளவு கொண்டு வர்றார் ஹதீஸ. நான் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் இது சஹாபாக்கள் உரசி பார்க்க எடுக்கவே இல்லை, பின்னாடி உள்ளவர்கள் உரசி பார்த்து அசந்து போனார்கள். நிஜமாக கபரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, மறுமையில் அல்லாஹ் முன்னாடி நிக்க போறோம் என்று உறுதி செய்கிற ஹதீஸ் இந்த ஹதீஸ். ஏன் அப்படி உறுதி செய்து நான் சொல்றேன்டா, இந்த செய்தி இன்னும் உங்களுக்கு சொன்னா வழங்கும். நீங்க போய் கூகுள்ல எத்தியோப்பியாட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அடிங்க, மதீனால. இந்த மதீனா ஏர் டிஸ்டன்ஸ் இருக்குது, ரோட்டால போறேன்டா வேற மேப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நீங்க நினைச்சிடக்கூடாது எத்தியோப்பியாண்டா அரபுனா இந்த மக்கா மதீனா அப்படி நிக்குதுண்டா எட்டி பார்த்து கல்முனை சாய்ந்த மரதம் அப்படி போறாங்க நினைச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட வானத்துல 1750 கிலோமீட்டர் அண்ணளவா, ஒரு 1700 சுத்தம் வருது, 65 நினைக்கிறேன். அவ்வளவு கிலோமீட்டர் வானத்துல. எவ்வளவு விளங்குதா உங்களுக்கு? நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்நாயக்கில் இருந்து சென்னை விமான நிலையத்துக்கு போகணுமா, கிட்டத்தட்ட 625 கிலோமீட்டர். கூகுள் காட்டுது, அதுக்கு நான் அடிச்சு பார்த்தேன், புரிய வைக்கணுமே உங்களுக்கு. அப்ப அங்கக்கு போனா 625, அங்கிருந்து திரும்ப வந்தாச்சு, திரும்ப போயாச்சு 3 தடவை. அதாவது இங்க இருந்து போய் அங்கிருந்து வந்து இங்க இருந்து போனா எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எத்தியோப்பியா. ஓகேயா? இப்ப உள்ள ஏர் பிளைட்ல இப்பவே போய் நீங்க அந்த அளவுக்கு தூரத்தை எப்படி எந்த வாகனத்துல எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் அதே டேட்ல காலை நேரம் சொல்லலுமா? சொன்னது எப்ப? அந்த நாள்ல சொல்றாங்க, அதே நாள்ல சொல்றாங்க. இது சாத்தியமே இல்லை. உரசி பார்த்த பெருமானார் பொய் சொல்லவே இல்லை. இதை விட நிறைய அற்புதம் சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் காணாத இந்த பூமியில எங்கேயோ ஒரு தொலைவில் நடக்கிறத சொல்ல முடியும் என்றால் நானும் நீங்களும் காணாத கபரை பத்தி ஏன் பேசலாது? அல்லாஹ்வுடைய தூதர் நாங்களும் நீங்களும் காணாத சஹாபாக்கள் காணாத ஒரு இடத்துல நடந்த ஜனாசாவை சொல்ல இயலும் என்றால், அது பின்னாடி உறுதி செய்யப்படுகிறது என்றால், நானும் நீங்களும் பார்க்காத மறுமையை பத்தி பெருமானார் சொல்லுகிற நேரம் உங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? அல்லாஹ்வுடைய இப்படி நான் சொல்றேன், ஒரு பள்ளியில ஒரு புள்ள ஒரு ஆள் இருக்கிறான்னு வைங்க, கல்முனையில் அப்படி இல்லை, ஒரு உதாரணத்துக்கு அவர் என்ன பண்றாருன்னா, இந்த புள்ள மௌத்தாயிரும்பா, நாளைக்கு மௌத்தாயிரும் அப்படின்றாரு. மௌத்தாயிரும் சொன்ன உடனே எப்ப எத்தனை நாளைக்கு ஒரு 10:30 மௌத்தாயிரம் பண்றாரு. சொன்ன மாதிரி நாளைக்கு 10:30 ஒரு அந்த புள்ள மௌத்தா போகுது. நீங்க என்ன நினைப்பீங்க? பெரிய ஆளா போச்சு, 10:02 போச்சு. தௌஹீத் ஜமாத்துல ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, அவன் நம்ப மாட்டான். ஏன்டா கொஞ்சம் விசாரிச்சு எதையும் மண்டையாட்டிட்டு நம்புற ஆட்கள் ஆதாரத்தை வைங்க, பிறகு பார்ப்போம். அவரை நம்புறது இந்த மௌலை அதெல்லாம் இல்ல, ஆதாரம் வச்சா நம்ப வேண்டும். நாங்க நினைப்போம் சைனாய்டு கொடுத்து சரியா டைமை பார்த்து அடிச்சுட்டு எங்களுக்கு விளையாட்டு காட்டு வர்ற மாப்பிள்ள அப்படி நினைச்சிருவோம். இவர் என்னமோ செய்ய பாக்குறாருன்னு. அவன் என்ன பண்றாருண்டா, அப்படி ஒரு ஆள் இருந்தா அவர் சொல்லுகிறார், அப்படியா அப்படி பாக்குறீங்களா, சரியா நாளைக்கு சனிக்கிழமை ஒரு 2:35 36 வைங்க, 2:36 ஒரு பூமி குலுக்கம் வரும் கல்முல்ல, வராட்டி பாருங்களேன்றாரு. சொன்ன மாதிரி நாளைக்கு சனிக்கிழமை 2:36 பூகம்பம் வந்துச்சுன்னு வைங்க. இப்ப எந்த ஜமாத்தம் தானே கரெக்ட் தான், அவன பூமியா ஆட்ட முடியும், புள்ளிய வேணும்னா ஏதாவது செய்யலாம். இது சரிதான் என்று சொன்னால் உங்க கையில் அந்த நேரம் உங்க மகன் கையை பிடிச்சிருக்கிறான்னு வைங்க, அவர் பார்த்து சொல்கிறார், இப்ப பிப்ரவரி மார்ச் ரமலான் வந்துடும்,
18ஆம் தேதி அளவில் உங்க புள்ள மௌத்தாயிருமா அப்படின்றாரு. அப்படி ஒரு ஆள் இல்லை ஒரு பேச்சுக்கு. உங்களுக்குரிய எல்லா இயல்பும் மாறிடும். உங்க கண்ணு மேல கீழே போக ஆரம்பிக்கும், உங்க தொட நடுங்க ஆரம்பிக்கும், உங்களால ஊடு வரைக்கும் நடக்க முடியாம இருக்கீங்க. புள்ள புகத்தை பார்த்தா கண்ணீர் ஓடும். உங்க மனைவியோட நீங்க அழுது சொல்லுவீங்க. ராத்திரி மெல்ல மெல்ல நேரம் நெருங்க நெருங்க ஒவ்வொரு இரவும் உங்களால சாப்பிட முடியல, அடைக்கும் உங்களால பார்க்க முடியல. குழந்தை முகத்தை பார்ப்பீங்க, மார்ச் 2 மார்ச் 4 அழுது கொண்டே இருப்பீங்க. என்னை விட்டு புள்ள போது ஏன் நீங்க நம்பிட்டீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஏன் எடுத்தேன் தெரியுமா? மறுமையை நம்பினவனுக்கு வேறுக்க ஆரம்பிக்கும். அதை நினைச்சா அவன் பாவம் செய்த நேரம் பதற ஆரம்பிக்கும். வச்சிலத் குலூபும், கல்புகள் நடுங்க ஆரம்பிக்கும். தேம்பி தேம்பி அழுதார்கள் என்றோமே, ஆண்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்றோமே. ஏன் தெரியுமா? அது ரியலா நடக்க போகுதுன்னு நம்பிக்கை வந்தா. உங்களுக்குரிய மரணம் இந்த டேட்ல தான் கன்ஃபார்ம் ஆனா என்ன உங்களால சாப்பிட முடியுமா? நாளைக்கு நீங்க மௌத்தா போறீங்கடா, சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா போட்டு கோழிக்கறி இறைச்சிக்கறி எல்லா கறியும் போடுங்க, எல்லாம் இருந்தாலும் உங்களால கண்ணால அழ மட்டும்தான் முடியும். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். மௌத்தை விட்டு விரண்டோடுங்க. மௌத்தை கண்டா யாராவது ஓடுவாங்க. ஹாஸ்பிடலுக்கு போனா மௌத்து வரக்கூடாது. ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்க ஓடுவீங்க, மரணம் உங்களை வந்து அப்படியே கை தந்து கம் ஆன், நான் மௌத்து வந்துட்டேன்னு உங்களை சந்திக்கும் என்று கூறுவார். ஃபஇன்னஹு முலாகீக்கும். உங்களை அது சந்திக்க வரும் ஒரு நாளில். சந்திக்கும் என்கிறான். சந்திக்கிற நேரம் நீங்க போய் ஆகணும். நீங்க ஓடலாம், எனக்கு இந்த மெடிசின் தாங்கண்டலாம், எதெல்லாம் ஹைஜெனிக்கோ அதை சாப்பிடலாம், எதெல்லாம் ஹை கிளாஸ் ட்ரக்ஸோ அவை எல்லாத்தையும் அந்த மருந்து மாத்திரைகளை எடுக்கலாம். ஐ எம் ஓகே என்று சொல்லலாம், என்னால நடக்கலாம் என்றலாம், ஐ எம் பிரசிடென்ட் என்று சொல்லலாம், எனக்கு நிறைய மருந்துகள் இருக்கின்றலாம். ஃபஇன்னஹு முலாகீக்கும். அது உங்களை வந்து சந்திக்கும் என்கிறது கூறுவார். மரணம் உங்களை சந்திக்கிற நேரம் சரி நான் வருகிறேன் என்று சொல்லணும். தட்ஸ் ஆல். சோ இந்த இடம் இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகள் தரப்பட்டது பாருங்கள். நவ் யுவர் டர்ன். இது உங்க வாய்ப்பு. சூரத்துல் பக்கரா சொல்லுது, அவர்களுக்கு கொடுத்தோம், இப்போ உங்க டர்ன். என்ன முடிவெடுக்கிறீங்க? தீர்மானிங்க என்கிறான் குர்ஆன் சொல்லுது. தீர்மானம் எடுங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாஸா அறிவிப்பு அவங்களை ஷொக்காக்குது. பின்னாடி உள்ளவர்கள் பார்க்கறாங்க, பெருமானார் ஆவேசத்தை பேசி எதுவுமே பொய் இல்லை, அவ்வளவு உண்மை என்பதற்கு அந்த ஒரே ஒரு செய்தி போதும். இவருக்கு எப்படி இது தெரியும்? அதுதான் வஹி. அந்த வஹி தான் மறுமை நாளுக்குரிய அடையாளம். சொர்க்கம் நரகம் அத்தனையும் பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு நம்ப வைப்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருந்தாலும் இது ஒன்றை போடுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வல்லாஹி நானும் நீங்களும் மௌத்தாக போகிறோம். இதுல ஒரு ஆள் விட்டு வைக்கப்பட மாட்டாங்க, சந்தேகமே இல்லை. எங்களை கஃனிடுவார்கள் அல்லது எந்த நிலைமையில் நாம் மௌத்தாகுவோம் என்று தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னாடி நிற்க போகிறோம். இது ஒரு ஜேர்னி, ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிற ஒரு பயணம். அப்படி என்றால் இந்த இரவில் நானும் நீங்களும் முடிவெடுக்கணும், என்ன செய்ய போகிறோம் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மர்மையை பற்றி நிறைய பேசினார்கள். நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் தற்காலிகமாக நடக்கக்கூடிய ஒரு சிலதை மட்டும் சொல்லுவதற்கு நேரம் பத்தும் என்று நான் வேகமாக அதுக்குள் நுழைகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகுமு ஸாஅ, மறுமை நாள் வராது என்றார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் சொன்னதே மௌத்தி என்றாங்க, என் மரணம் என்றாங்க. நான் அவைகள் எல்லாம் பேசவில்லை. மெல்ல 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 சிலதை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜாஸ் என்ற மாநிலத்தை காட்டி சொன்னார்கள். ஹிஜாஸில் நெருப்பு எடுக்கும் பசராவிலே உள்ள ஒட்டங்களுடைய சங்கிலியில் அந்த நெருப்புடைய ஜுவால் தெரியும் என்றாங்க. அதுக்கான போய் சங்கிலியில தேடுறது இல்ல, அவ்வளவு மேல எடுக்கிற நெருப்பு அங்க பசராவுக்கு தெரிகிற அளவுக்கு புகை மூட்டும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொழும்புல அந்த நேரத்தில் தெல் டங்கி பத்துச்சு, இங்க புகை மூட்டம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுச்சா கல்முனைக்கு? கொழும்புல எல்டிடி வந்து அடிச்சான் கொலனாவில, அந்த நேரத்தில் பெருசா எடுத்துச்சு. நூறலியாவுல சொன்னாங்க அந்த கருப்பு துண்டுகள் மேகமாக வந்து அந்த இடத்துல இதாச்சு, கார் மேகம் பார்த்தாங்களா, அந்த புகை அவ்வளவு வெடிச்சிச்சு. பெட்ரோலியம் கார்பரேஷன் பத்திர நேரம் அவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு ரொம்ப தூரத்துல அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு எடுக்க மாட்டாங்க. ஹிஜ்ரி 654 வரலாறு பதிவாகுது. 2 பூகம்பங்கள் ஓடி வர்றாங்க மஸ்ஜித் நபவிக்கு, அழுகிறார்கள், துடிக்கிறார்கள். என்னப்பா நடந்துச்சு என்று பார்த்தாங்க. ஒரு பெரும் நெருப்பு எடுக்க ஆரம்பித்தது. மறுமை நாள் வந்துட்டு என்று அஞ்சினார்கள். ஆவணம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 654 இன்னைக்கு நெடுஞ்சாலை போடப்பட்டு சவுதி கவர்மெண்டால 2 பக்கம் எரிஞ்ச கற்கள் அப்படியே இருக்குது. ஹிஜாஸிலே போய் பார்க்கலாம், கல்பு வெடிக்க பார்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெருமானார் சொன்னார்கள், லா தகுமு ஸாஅ, புகாரியில் அந்த செய்தி வருகிறது. இந்த நெருப்பு வராமல் மறுமை நாள் வராது. கட்டம் கட்டமாக ஒவ்வொரு யுகம் தாண்ட அந்த மக்கள் பார்க்கிற அளவுக்கு நிறைய அடையாளங்களை பெருமானார் பேசினார்கள். இப்ப தற்காலிகமாக உள்ள ஒரு சில அடையாளங்களை உங்கள் மத்தியிலே பதிவு செய்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுராத் நதி, ஸஹீஹுல் புகாரி, மறுமை நாள் வராது என்றார்கள். எது வரைக்கும்? ஃபுராத் நதி வத்தி தங்கமலை வெளி வரும் வரைக்கும் வராது. ஃபுராத் நதி என்றா யூப்ரட்டிஸ் நதி. நான் நினைக்கிறேன் இந்த சபையில யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ்
இந்த நதிகளை பத்தி படிக்காத யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல்ல படிச்சேன், வரலாறு படிச்சு தர நேரம் மெசொப்பொத்தேமியானோ வரலாறுகளை பத்தி படிச்சு தருவாங்க. பெப்பிரஸ் என்ற தாளை கண்டுபிடிச்சாங்க. நதிக்கரை ஓரமாகத்தான் மனிதர்கள் வளர்ந்து வந்தாங்க. சிந்து நதி ஓரமா மனிதர்கள் இருந்தாங்க, இந்த யூப்ரட்டிஸ் நதி ஓரமா மனுஷன் இருந்தாங்க. இது ஆரம்ப பண்டை காலத்து நதி. ஆச்சரியம் என்ற ஜீவ நதிகள் என்று சில நதிகள் இருக்கு. அந்த நதிகள் வத்தவே வத்தாது. நீங்க எங்க பார்த்தாலும் நம்ம நாட்டில் உள்ள சில நதிகள் வத்தும், சில மலைகளுக்கு இதாகும், சில நதிகள் அப்படியே ஓடிட்டே இருக்கும். காலங்காலமா ஒரு லெவல்ல தான் தண்ணி இருக்கும், அதே மாதிரி ஓடும். ஃபுராத் நதி என்பது கொஞ்சம் கூகுளுக்கு போய் அடிச்சு பாருங்க. சிரியா, துருக்கி, ஈராக், இந்த 3 நாடு ஊடாக ஓடுது. 3 கோடி மக்கள் அதனால் தான் தண்ணியே குடிக்கிறாங்க. அவ்வளவு 3 நாட்டுக்கும் இடையில ஓடக்கூடிய யூப்ரட்டிஸ் பழங்காலத்து வரலாறு. இன்றைக்கும் இந்த வரலாறை பத்தி பிள்ளைகள் வரலாறில் படிக்கிறார்களா? யூப்ரட்டிஸ் நதி என்பது இந்த உலகத்தில் ஆக பெரும் நதிகளில் முக்கியமான ஒரு நதி. அமேசான், நைல் மாதிரி யூப்ரட்டிஸ் ஒரு பெரிய நதி. பெருமானார் சொன்னார்கள், யூப்ரட்டிஸ் நதி வத்துமண்டாங்க. அது வத்தி தங்கமலை வெளிவரும், நீங்க யாரும் போகாதீங்கன்றாங்க. 100 பேர் போனால் 99 பேர் கொலை செய்யப்படுவீங்க. 2007ஆம் ஆண்டு முதல் தடவையில யூப்ரட்டிஸ் நதி கொஞ்சம் வத்த ஆரம்பித்தது. வரலாறு காணாத விதத்தில் மெல்ல 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 நதி வத்த ஆரம்பித்தது. நாசாவுடைய சேட்டலைட் ரிப்போர்ட்டுகள் வெளியாற ஆரம்பிச்சிச்சு. அது சம்பந்தமாக கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டது. வேர்ல்ட் மீடியா நிறைய பேசினார்கள். 2023 இன்றைக்கு போய் கூகுள் எதையும் படிக்கணும்டா கூகுள்கிட்ட போய் தேடுங்கன்னுவாங்க. கூகுள்ல போய் யூப்ரட்டிஸ் நதி சம்பந்தமா நீங்க அடிச்சீங்கன்னா ஏக்கச்சக்கமான தகவல்களோடு, ஆர்டிகல்ஸோடு, வீடியோடு, நாசாவுடைய சேட்டலைட் புகைப்படம் கூட உங்களுக்கு பார்க்கலாம். அந்த கொளுத்த ஒரு மனிதன் மெலிந்தால் அந்த யூப்ரட்டிஸ் ரொம்ப டீப்பா வரைஞ்சிட்டு அப்படி மெல்ல ஒரு லைனா நாசா கொண்டு வந்து காட்டுது. நான் அண்மையில படிச்ச ஷொக்கான செய்தி. தயவு செய்து நான் சொல்றத கவனமா கேளுங்க, திருப்பி வேற மாதிரி பேசுறாதீங்க. நான் என்ன சொல்றேன், அண்மையில் நான் படித்த செய்தி. அதாவது வானிலை அறிக்கை சொல்லுவாங்க மழை பெய்யும் என்று. பேயும் பேயாம இருக்கும். அண்மையில் ஒரு ஆய்வு நடக்குது. யூப்ரட்டிஸ் பயங்கரமா வத்துது, வத்திட்டே போகுது, தரைகள் தெரிகிறது, பழங்காலத்து பொருட்கள் வெளியே வருகிறது. அப்ப சொல்றாங்க, இத பத்தி ஆய்வு பண்ணினதுக்கு பிறகு தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, approximately 2040 அண்ணளவா 2040 ஆக போல இந்த நதி டோட்டலா வத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது நான் சொல்லுவது, அது நடக்கும் நடக்க. இதை போய் சொல்லிடக்கூடாது 2040 நதி வத்துது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆய்வு கடுமையா வத்திட்டு போறனால ஆய்வாளர்களுக்கு ஆய்வு சொல்லலாம். பட் ரசூலுல்லாஹ் சொன்னதை சில வேளை நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிற லைவ் டெலிகாஸ்ட் இதை பார்க்கிற நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசித்து சொன்ன வார்த்தை அப்படியே கண்ணு முன்னாடி நடக்கிற நேரம் லைவாக பார்க்கிறால் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது தற்காலிகமாக நடப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபுராத் வத்து மண்டுவாங்க. சாதாரணமா உங்க வீட்டுல நடக்கிறது, அவர் வலிகி உழுவாரு, இவர் கடையை பூட்டுவார், இதெல்லாம் மறுமை நாளைக்கு அடையாளம் இல்ல. ஒட்டுமொத்த வேர்ல்டும் திரும்பி பார்க்கும், என்ன போகுதாங்க, என்ன பிரச்சனை பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பயங்கரமான யுத்தம். 99% அந்த தங்கத்துக்காக சண்டை பிடிப்பார்கள், கொலை செய்யப்படுவார்கள். முஸ்லிம்களை பார்த்து சொல்ற, முஸ்லிம்களே நீங்க போகாதீங்க. ரசூலுல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. வல்லாஹி அது நடக்கும் பெரியவர்களே, அது நடக்கும் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. எங்க காலத்துல நடந்துருமோன்ற அச்சம் இருக்கிறது. மறுமைக்கு நாங்க ரொம்ப நெருங்கிட்டோமான்ற ஒரு அச்சம் இருக்கிறது. சேட்டலைட் ரிப்போர்ட்டுகள் வெளியே வந்து மெயின் மீடியாஸ் இதை பத்தி பேசுது. நான் ஃபேக் மீடியாஸ் பத்தி பேசல, ஸ்டேட் மீடியாக்கள் நிறைய இதை பத்தி பேசுது. ஃபுராத் நதியுடைய அத்தாதுர்க் ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க. அதுக்கு பிறகு சிரியாவுக்கு வாட்டர் ப்ராப்ளம், ஈராக்குக்கு பிரச்சனை, குடி தண்ணீர் அந்த நாடுகள்ல பிரச்சனை வந்திருக்குது. இத பத்தி நிறைய ஸ்டேட்மெண்ட் வருது, பரட்டி பாருங்கள். சஹீஹுல் புகாரியுடைய செய்தி. ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களிடம் கேட்கிறேன், எங்களை எத்தனை சகோதரர்கள் இந்த படத்திலையும் கூத்திலையும் கும்மாளத்திலையும் கழிக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நான் அடிக்கடி சொல்லுவது, ராத்திரிக்கு ஏறினா நிம்மதியா ஒரு பஸ்ல கொஞ்சம் தூங்கிட்டு வரணும் என்று வந்தா முஸ்லிம் ஊர்கள்ல முஸ்லிம்களுக்கு சொந்தமான பஸ்ல மாஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் ஸ்டிக்கர் ஒட்டி போட்டு என்ன பாட்டு போடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். மறுமையை நம்பிய ஒருவர், அல்லாஹ்வை நம்பிய ஒருவர் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்கிற நேரத்தில் அருவருப்பான செய்திகள், அருவருப்பான ஆபாசமான குத்தாடிகளும் சைத்தானியத்தையும் கொண்டு வந்து போடுகிற நேரம் அவையெல்லாம் ரசித்து கேட்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள் இந்த உம்மத்தில். சகோதரர்கள், மறுமையை நம்பினவர்கள் அப்படித்தான் இரவில் வாகனங்களை ஓட்டுவார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனை சந்திக்கிற நேரம் நானும் நீங்களும் இதே நிலைமையில் இருந்தால் சரியா? வாப்பா உம்மா நானா பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து படம் பார்க்கறாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், மத்தவங்க என்ன சொல்றாங்களோ தெரியாது, வல்லாஹி என்ன பொறுத்தல படம் ஹராம். நீங்க எந்த ஃபத்வா எதையும் கேளுங்க. இன்னொரு வீட்டுல ஒரு ஆண், இன்னொரு வீட்டுல ஒரு பெண், 2 பேரும் கைப்பிடித்தால் அது ஜினா.
அதை பார்ப்பது ஐனானி தஸ்னியான், ரெண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்னென்னமோ பண்றாங்க, அட்டூழியம் அசிங்கம் எல்லாம். அறையில செய்ய வேண்டியதை செய்யறாங்க. அதுல அந்த துண்டை வெட்டினா ஹலால். ஏன் அந்த துண்டை வெட்டினா நல்ல செய்தி தானே சொல்றாங்க. இவ்வளவு சஹாபாக்களா நடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் சாதாரணமாக இந்த நாட்டில் கிழக்கு மாகாணம் என்றால் முஸ்லிம்கள் பெரும் பகுதியா நம்ம ரொம்ப நெருங்கி வாழுகிறோம். இந்த நாட்டுடைய சிறுபான்மை கட்சிகள் உயிரோட்டம் பெறக்கூடிய பகுதிகள். இங்க இருந்தா முஸ்லீம் அதாவது பாராளுமன்றத்துக்கு போறாங்க அதிகமா. இந்த ஏரியாவுக்குள்ள வந்தா முஸ்லீம்களுக்குள்ள அதிகமானவர்கள் பேரில் முஸ்லீம். படம் பார்க்காம இருக்க இயலாது, அந்த கூத்தாடிகளை ரசிக்காம இருக்க இயலாது என்றால் இந்த கண்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஜன்னாவுல தரக்கூடிய பாக்கியங்களை அனுபவிக்க முடியுமா? பிஞ்சு குழந்தைகளை நாசமாக்குறோமே பெரியவர்களே. இந்த கோவிட் அவுட் பிரேக்குக்கு பிறகு டீச்சர்ஸ் மார்கள் சொல்றாங்க, கிரேட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கிரேட் 5 மாதிரி இல்லையே, கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கலாம் கிரேட் 8 மாதிரி இல்லையே, ரொம்ப மெச்சூர்டா மேஜரா ரொம்ப வித்தியாசமா பேசுறாங்க. என்னாச்சுப்பா அவங்களுக்கு என்னன்னு கேட்டாங்கடா, உண்மையா சொல்றேன், இந்த உடல்ல காதலிக்கணும்டா ஒரு ஆணுக்கு டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் சுரப்பணும், பொம்பளைக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பணும். இந்த ஹார்மோன்கள் சுரக்கிற நேரம் உடலியல் ரீதியா அவங்க ரெடியாகி அவங்களை அறியாமலே காதலிப்பாங்க. திரும்ப 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 சின்னவனை உட்கார வச்சுட்டு அது பூவை கொடுக்கறதையும் வேற ஏதாவது கொடுக்கறதையும் புள்ள பார்த்துட்டாண்டா ஒரு 80 தடவை 100 தடவை பார்த்தா 4ஆம் ஆண்டு பையன் ஒரு புள்ளைய பார்த்து ஐ லவ் யூ. அவனுக்கு உணர்வு இல்லை, அவனுக்கு ஹார்மோன் சுரப்பல்ல. இந்த கூத்தாடிகள் இவர்கள் நடித்த அந்த அசிங்கமான படம் அந்த பிஞ்சு மனசுகளை நாசமாக்கிட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய உம்மத் என்றால் யார்? நீங்கள் மரணிக்கிற நேரம் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடியவரா நிக்கணும். மன்னார்ல பிரச்சனை என்று 90களில் கேள்விப்படுற நேரம் புத்தளத்திலிருந்து லொரி எடுத்து போனார்கள், வாங்க எங்க ஊருக்கு என்றார்கள், குடியமர்த்தினார்கள், லொரியில் ஏத்தினார்கள், சாப்பாடு கொடுத்தார்கள். அது முஸ்லீம்கள். அந்த ஏரியாவில் நாங்கள் போய் வாழ்வதற்கு எங்களுக்கு தொழுவதற்கு இடம் இல்லையா? சல்லிகளை போட்டு பள்ளிகளை கட்டினார்கள், பின்னாடி உள்ள நாம் தொழுதோம். இது முஸ்லிம்கள். இன்றைக்கு எங்க பிள்ளைகளுக்கு நாம் எதை கொடுக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அசிங்கமான காட்சி, இது பரவாயில்லை வாப்பா என்று சொல்லி அசிங்கமான காட்சிகளை கொடுக்கிறோமே. நிஜமா மறுமையை நம்பி இருந்தால் எங்கள் குடும்பம் சகிதம் நாம் பள்ளிவாசல்களை நிரப்பியிருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். மறுமையுடைய அடையாளங்கள் மெல்ல மெல்ல தெரிய தெரிய எங்களுக்குள்ள அச்சம் வரணும். பெருமானார் சும்மா பேசல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது இது ஒரு நீண்ட ஹதீஸ். இந்த ஹதீஸிலே கடைசி பகுதியை மட்டும் சொல்கிறேன். இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ். இது ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். இது நிறைய அதாவது உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அலி பின் அபி தாலிப் நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. முத்தவாத்திரான ஒரு செய்தி. இதை படிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த செய்தி ஒரு ஆச்சரியமான செய்தி. மதீனாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் வந்த நாள், மதீனா மக்களுக்கு மறக்க முடியாத நாள். அவர்களால் அவ்வளவு ரசூலுல்லாஹ் மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்திருப்பார்கள். சஹாபாக்கள் பார்த்தார்கள், அவர்கள் வர்ணித்தார்கள். ஒரு ஆள், அவர் எப்படி என்றால் அவருடைய முடி கருப்பாக இருந்தது, வெள்ளையும் சொல்லையுமாக இருந்தார். பிரயாணத்தின் எந்த அறிகுறியும் அவரிடம் இருக்கவில்லை. அவர் நேரடியாக வந்தார், பிடரிகளை தாண்டி வந்தார், பின்னாடி பாபால் வந்தார், கதவால் வந்தார், ரசூலுல்லாஹ்வுடைய முட்டோட முட்டை சேர்த்தார். அவர் கையை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய தொடையில் வைத்தார். சில ரிவாயத்துப்படி அவர் தொடையில் வைத்தார். யா முஹம்மத் என்று பேசினார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டார், அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். பெருமானார் சொன்னார்கள், இஸ்லாமா இதுதான் என்றார்கள். எனக்கு சொல்லுங்கள், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி, ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டு போனார்கள். சபையில் உள்ள அவ்வளவு பேரும் அசந்து போயிட்டாங்க. இவர் ஒவ்வொரு கொஸ்டினையும் கேட்டுட்டு சதக்தான்ட்டார், கரெக்ட் என்றார். அவ்வளவு பேர் ஆச்சரியம். இவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தால் அப்படியான்னு கேட்கணும். சரியா சொல்லிட்டீங்கன்னா எப்படி நீங்க சரி போறீங்க, நீங்க டீச்சரா? அவ்வளவு சபையும் கதிகலங்கி நிக்கிற நேரம் அவர் ஒரு கேள்வி கேட்டார். ரசூலுல்லாஹை பார்த்து, மத்தஷா, எப்ப மறுமை வரும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை சொல்லல, அவருடைய பேரை. அவர் தான் ரசூலுல்லாஹ் பேரை சொன்னார். ரசூலுல்லாஹ் மறைச்சிட்டாங்க அந்த பேரை. பின்னாடி தான் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அவர் யாருண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னிடம் யார் இந்த கேள்வியை ஷாயில் மஸ்ஊல்னு மாத்தினாங்க. கேள்வி கேட்கிறவர் கேட்கப்படுபவர்னு மாத்தினாங்க. ஷாயில் மஸ்ஊல், யாரிடம் கேள்வி கேட்கப்படுகிறதோ, கேட்கப்படக்கூடியவர் கேட்கக்கூடிய, அதாவது கேட்கிறவர் இருக்கிறார் பாருங்க, அவர் கேட்கப்படக்கூடியவரோட கொஞ்சம் தெரிஞ்சவர் ஆச்சேன்டாங்க. ஆலம், கொஞ்சம் அந்த விஷயத்தில், எல்லாம் தெரியும் இல்ல, கொஞ்சம் அந்த விஷயத்தில் தெரிந்தவர் தானேன்ட்டாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? என்ன மதீனாவுல புதிய ஒரு ஆள், பிரயாணத்துக்கு அறிகுறியும் இல்ல, யா முஹம்மது என்று பேசுறார். இவர் எந்த வீட்டுல யாரு மச்சான், எந்த ஆள் இவர், இவர் எங்க இருக்கிறாரு, எல்லாத்தையும் கேட்டு ரசூலுல்லாஹ் அவருக்கு தெரியுமாட்டாங்கன்ற ஒரு அளவு. அந்த செய்தியைத்தான் இப்பொழுது சொல்கிறேன். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோட்டத்தில் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் பின்னாடி பாபால போன போறோம், கொஞ்சம் கூட்டி வாங்கன்றாங்க. யாருக்குமே சஹாபாக்களுக்கு தேடி பிடிக்க முடியல. பெருமானார் சொல்றாங்க, அது ஜிப்ரீல் அப்பா,
அப்படின்றாங்க. அந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இதுல நான் சொன்ன இந்த பகுதி புகாரில இல்ல, கடைசி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுங்கன்னு சொன்ன பகுதி இல்ல, ஆனால் அது வேற ரிவாயத்துல வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஜிப்ரீல் அவர் மறைந்து விட்டார் என்ற அந்த செய்தியோடு அவர் ஜிப்ரீல் என்ற செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இடத்துல பெருமாள் 2 அடையாளங்கள் சொல்றார். அதுல ஒரு அடையாளம் என்ன அடையாளம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நல்ல கவனமா பாருங்க, காலில் செருப்பு போட வக்கில்லாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெருமானார் அடையாளங்கள் சொல்றாங்க. காலில் செருப்பு போட வக்கில்லாது, கருப்பு ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய ஆராபுகள் கிராமவாசிகள் என்று வைத்து அரபிகள், அதாவது காலில் செருப்பு போட வக்கில்லாத கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிறோம். கருப்பு ஒட்டகம் என்ன? ஒட்டகங்கள் பல வகையில் இருக்கும். அதுல சிவப்பு ஒட்டகங்கள் ரொம்ப அரிதியா பறக்கும். சிவப்பு கிடைச்சிட்டான்னா மெர்சிடிஸ் பென்ஸ் மாதிரி வச்சிருக்கொள்வாங்க. ஏண்டா எல்லா இடத்துலயும் கல் இருக்குது, மாணிக்க கல் இல்லையே. எல்லா இடத்துலயும் மாணிக்க கல் இருந்தா மாணிக்க கல்லுக்கு இவ்வளவு விலை போகாது. கல்லுகள் இருக்கும், மாணிக்க கல்லுக்கு தான் பெருமதி. அத மாதிரி ஒட்டகத்துல வைத்தலைன்னா எல்லாம் கிடைக்கும். அந்த சிவப்பு ஒட்டகம் கிடைச்சிட்டேன்னு வைங்க, அந்த சிவப்பு ஒட்டகத்துக்கு அவ்வளவு பெருமதி. பணக்காரன் கையில சிவப்பு ஒட்டகம் இருக்கும், ஏழை கையில, அதாவது ஏழைகள் கருப்பு ஒட்டகம் வைப்பாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரம ஏழைகளப்பா, பரம ஏழை, காலில் செருப்பு போட வக்கில்லாத கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர்கள் உயரமான கட்டிடம் கட்டுவார்கள். அது வரும் வரைக்கும் லா தகுமு ஸாஅண்டாங்க ரசூலுல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னாடி வச்சு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, மறுமை நாள் வராது. எப்ப? சாப்பிட வழி இல்ல, கட்டிடத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு, மாவை ஒழுங்கா, அதாவது சல்லாடையில சலிச்சு நல்ல மாவு சாப்பிடறதுக்கு ஏலாது. ஈச்சப்பழமும் தண்ணியோடையும் ஓடின டைம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜஸீரத்துல் அரப பார்த்து, இங்க அங்க பயன்படுத்துற வாசகம் எத்தத்தாவலூன ஃபில் புனியான், அவர்கள் கட்டிடம் கட்டுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. எத்தத்தாவலூன் என்பது வஸன், எத்தஃபாலூன் என்ற வஸன். அப்படின்னா அரபுல ஒரு, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்டைல்ல வந்தா அம்ம எத்தஸாலூன், எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்கிறாங்க. சாலை என்றா கேட்டான், எத்தஸாலூன்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னப்பா பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவங்க உயரமான கட்டிடம் கட்டுவாங்க. எத்ததாவலூன ஃபில் புனியான், எத்ததாவலூன ஃபில் புனியான், அவர்கள் கட்டிடத்தில் ஒருவர் ஒன்றை கட்டினால் பீட் பண்ணி இன்னொன்றை கட்டுவார்கள், பீட் பண்ணி இன்னொன்றை கட்டுவார்கள். நானா நீயா என்று போட்டி போடுவார்கள். யார்? காலில் செருப்பு போட வக்கில்லாத கருப்பு ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய அரபிகள் கட்டும் வரைக்கும், உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும் மறுமை நாள் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் டீப்பா பேச தேவையில்லை. நீங்க போய் இதெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்க. இப்பெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறீங்க, நான் பேசுறதெல்லாம் நீங்க கேட்க தேவையில்லை, நிறைய படிக்கலாம். உங்களுக்கு வேர்ல்ட்ல டாலஸ்ட் பில்டிங், ஆக உயரமான பில்டிங் துபாய் கட்டுது, புருஜ் கலீஃபா. அதாவது புருஜ் கலீஃபாண்டா 800 சொச்சம் மீட்டர் வானத்துல, 1 கிலோமீட்டருக்கு வானத்துல இன்னும் பில்டிங் போகல. 800 சொச்சம் மீட்டர் வானத்துக்கு மேல போது புருஜ் கலீஃபா. வேர்ல்டை திகைத்து பார்க்குது. அமெரிக்காவில் இப்படி ஒன்று இல்ல, ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒன்று இல்ல, எங்கேயுமே இல்ல, யூகேல இப்படி ஒன்று இல்ல. இவ்வளவு மேல கட்டிடம் கட்டப்படுகிற நேரம், அவ்வளவு உயரமான கட்டிடம் கட்டப்படுகிறது. இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க பாருங்க. புருஜ் கலீஃபா கட்டப்பட்டா ஓகே, சப்ஜெக்ட் முடிஞ்சு. ஓ, மேல கட்டினாங்க, அரபிகள்கிட்ட சொல்லி கொஞ்சம் 1970 துபாய் எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1970 துபாய் கேட்டு பாருங்க. துபாயோட போட்டோவை இப்ப துபாய் நாட்டு வெளியாக்கு, கூகுள்ல நீங்க பார்க்கலாம். அவங்க நாடு உத்தியோகபூர்வமா வெளியாக்கின போட்டோஸ் இருக்குது. எப்படி நான் உண்ட பார்த்தேன், ஒரு அரபி உட்கார்ந்து இருக்கிறான், பக்கத்துல ஒட்டகம் இருக்குது, எங்களோட சும்மா டீ கடைக்கும் பொட்டி கடை, அத மாதிரி பொட்டி கடையை வச்சுட்டு அங்க ஒன்றுமே இல்ல, வெறும் பாலைவனம். துபாய் எடுத்து காட்டுது. இதுவும் இதையும் பாருங்க. 2023 பாருங்க, நாங்க 70ல எப்படி இருந்தோம்னு பாருங்க. துபாயில என்ன இல்ல? வேர்ல்ட்ல உள்ள கடலுக்கடியில டென்னிஸ் விளையாடணுமா? கடலுக்கடியில வேர்ல்ட்ல நீங்க என்னெல்லாம் பார்க்கணுமோ துபாயில தான் பார்க்கலாம், அமெரிக்கால இல்ல. அவ்வளவு மேஜர் டெவலப்மெண்ட். அவங்க என்ன பண்ணணும், ஸ்விமிங் பூல கொண்டு போய் எங்க வைக்கணும், கடலுக்குள்ள போய் என்ன செய்யணும், எல்லா ஆச்சரியத்தையும் நீங்க துபாயில பார்க்கலாம். நான் இத பேசல, துபாய் டெவலப் ஆயிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்க டெவலப் ஆவீங்கறத நாங்க கண்ணால பாக்குறோம். ஜஸீரத்துல் அரப். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? போட்டி போடுவாங்க. நான் இப்ப அண்மைகளை பார்த்தேன், வேர்ல்ட்ல யாரும் பில்டிங்க்கு போட்டி போடல. எங்க நாட்டுல லோட்டஸ் டவர் இருக்குது 300 மீட்டர் மேல, ஏசியாவிலே பெரிய டவர். நான் டவரை பத்தி பேசல, பில்டிங் ஜஸ்ட் டவர் 300 மீட்டர் ஏத்துட்டு ஏசியாவிலே பெருசு. ஆச்சரியம் தான் உண்மையாவே. எங்களை மாதிரி கடன் பட்டு அழிஞ்சு போய் இதை கட்டி வச்சுக்கிறோம் பாருங்க. இது பெரிய ஆச்சரியமான ஆட்கள் தான் நாங்கெல்லாம். ஆனால் அரபிகள் கையில இன்வெஸ்ட் பண்ற பணத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நெஞ்ச பணம் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், பெருமானார் சொன்னதை கண்ணால் பார்க்கிறேன். புருஜ் கலீஃபாவை கட்டி முடிஞ்சு வேர்ல்டுக்கு அனௌன்ஸ் பண்ண துபாய், சவுதி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது ஜித்தா டவர்.
நாங்க ஜித்தா டவர் உருவாக்க போறோம். வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர், முதல் கிலோமீட்டர் 1008 மீட்டர் வானத்தை நோக்கிய ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் நாங்களாம் கொண்டு வர போறோம் என்று சவுதி அனௌன்ஸ் பண்ணது. ஜித்தா டவர் வேர்ல்ட்ல டாலஸ்ட் பில்டிங். அடுத்த வர்றார் துபாய். யா, நீங்க கேட்டீங்களோ, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, 2025 எல்லாம் முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த பில்டிங் துபாய் அனௌன்ஸ் பண்ணுது, துபாய் டவர் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் கிலோமீட்டர். சுபஹானல்லாஹ், நான் பேசுற டைம்ல எல்லாம் 800 மீட்டர் தான், இன்னும் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் வரல. சவுதி ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் அனௌன்ஸ் பண்ணிச்சு 2025ல, 2025. துபாய் அனௌன்ஸ் பண்ணது 2026. வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் 2 கிலோமீட்டருக்கு. சவுதி இப்ப அனௌன்ஸ் பண்ணது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யத்ததாவலூன ஃபில் புனியான், அவர் நீங்க கட்டிடம் கட்டுவதில், உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடுங்க. போட்டி போடாத வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னாடி வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகுமுஸ்ஸா ஆண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்களால் பாருங்கள். வேர்ல்ட்ல யூகே போட்டி போடல, வேர்ல்ட்ல உள்ள மிக பணக்கார நாடு அமெரிக்கா போட்டி போடல. சிட்டி எகானமிக் கேபிட்டல் ஆஃப் எகானமி யூகே, லண்டன், அவங்க போட்டி போடல. ஜஸீரத்துல் அரப், கத்தார் வரல, அவங்க 500 மீட்டர் வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிட்டத்திலே நாங்க அடுத்தது கட்டிடத்துல சுபஹானல்லாஹ் ஃபுட்பால் கிரவுண்ட கலட்டி கொடுக்குறாங்களா. என்ன அடி, அவ்வளவு கிரவுண்டையும் ஃபுல் செட்டப் பண்ணி கத்தார் கொடுக்குது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் இன் கல்ஃப் தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் என்றாண்டு வேர்ல்ட் திரும்பி பார்க்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி இருக்கிற நேரம், யார் செருப்பு போட வக்கில்லாத கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற அரபிகள் யத்ததாவலூன ஃபில் புனியான், உயரமான கட்டிடம் கட்ட மாட்டார்கள். அப்படி இல்லை, கட்டிடம் கட்டுவதில் நானா நீயான்னு போட்டி போடுவார்கள். இப்படித்தான் நீங்க கல்ஃப்ல போனா பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கட்டிடம் மேல போகிறது. பெருமானாருடைய வார்த்தை என்ன தெரியுமா, இது மறுமையின் அடையாளம் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஜதாவுல விழுந்து, ரப்பே இந்த அடையாளத்தை கண்ணால பார்க்கிறோம். சவுதி ஒரு சிட்டி அடிக்குது, நியான் சிட்டி, 140 கிலோமீட்டர்ஸ். வேர்ல்ட் இதுவரைக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டதே இல்லை. 2040 முடிக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வேர்ல்ட் நினைச்சும் பார்க்கல. ஹாரிசான்டல் சிட்டி, வெர்டிகல் சிட்டி. மனிதர்கள் வாழக்கூடிய எங்களுக்கு ஹாரிசான்டல் சிட்டி என்றாங்க, நாங்க இப்படி வாழ்றோம். சவுதி அடிக்கிற நியான் ப்ராஜெக்ட் வெர்டிகல் சிட்டி. என்ன சிட்டி, மேல மனிதர்கள், கார்டன் எல்லாமே ஃபுல்லி கிளாஸ், ஏர் கண்டிஷன். கீழால போகும், அதாவது ட்ரெயின் லிஃப்ட் நெசிக்கினா கீழே ட்ரெயின் நேரா 140 கிலோமீட்டருக்கு சிட்டி. அந்த சிட்டியை தட்டா மேல ஏறினா விமான நிலையம். உங்க வீட்ல இருந்து மேல ஏறினா ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம், அவர் வீட்ல இருந்து போய் இதாக்கலாம். சூப்பர் மார்க்கெட் கீழே. இப்ப நாங்க போன நடந்து இப்படி நீங்க எந்த அளவுக்கு புரியுறீங்கன்னு தெரியாது. அந்த ப்ராஜெக்ட பார்த்து அவருக்கு வெர்டிகல் மேலையும் கீழே நாங்க இப்படி போறோம் ஏர்போர்ட்டுக்கு. அவங்க மேல ஏறினா பறந்துருவாங்க. வேர்ல்ட்ல வேண்டிய சிட்டிக்கு எத்தனையோ நிமிடம் சொல்லியிருக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு இத்தனை, உங்க வீட்ல இருந்து இத்தனை நிமிஷத்துக்குள்ள ஏர்போர்ட், அங்க இருந்து வேர்ல்ட்ல எல்லா கண்ட்ரிக்கும் ஃப்ளை பண்ணலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னாங்க, மதீனா பாலடைஞ்சு போகும், பறவைகளும் விலங்குகள் மட்டும்தான் எஞ்சும் என்றாங்க. அது வரைக்கும் மறுமை நாள் வராது. அல்லாஹ்வுடைய நல்ல ஜஸீரத்துல் அரப், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போற அரபிகள் எங்க போவாங்க நினைக்கிறீங்க, எங்க வாழ்வாங்க நினைக்கிறீங்க? அல்லாஹு அலம். உலகமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சொல்ல போனால் சின்ன சின்ன அடையாளங்கள் எக்கச்சக்கமாக வருகிற நேரம் நமக்குள் வரணும். யா ரசூலல்லாஹ், நீங்கள் பொய் சொல்லவில்லை யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்கணும் யா ரசூலல்லாஹ் என்ற உணர்வு வருவதாக இருந்தால் சஜதாவில் விழுந்து நிறைய அழுது அல்லாஹ்விடம் சொல்லணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவையெல்லாம் சாதாரண வார்த்தை அல்ல. ஜஸீரத்துல் அரப், அந்த மண்ணை பார்த்து, அந்த பாலைவனத்தை பார்த்து சொல்ல ஏழும் என்று ஃபீல் பண்றீங்களா? ஏழவே ஏழாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினால் வரக்கூடிய செய்தியை, ஒரு ஹதீஸில் சொன்ன செய்தியை இந்த இடத்தில் உங்களுக்கு இறுதியாக பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நிறைய செய்திகள் தக்குமுஷா ஆண்டு வருகிறது. இந்த நேரம் இடம் தராது என்பதற்கு நான் இதனோடு அவைகளை சொல்லி முடித்து அதற்கு பிறகு என்ன நடக்க போகுது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதை சொன்னால்தான் நமக்குள்ள அந்த மறுமை நாளுடைய உண்மையான உணர்வு வரும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஒரு நாள் பேசினார்கள். காலையில் பேசினார்கள். மாலை நேரம் சஹாபாக்கள் ரசூலுல்லாவை சந்திக்க திரும்பி வந்தார்கள். இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். சஹாபாக்களுடைய முகத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்து போட்டு என்ன விஷயம் என்று கேட்கறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க காலையில பேசுனீங்க, குரலை உயர்த்தினீங்க, குரலை தாழ்த்தினீங்க, உயர்த்தினீங்க, தாழ்த்தினீங்க. உண்மையா நாங்க பயந்துட்டோம் யா ரசூலல்லாஹ். இந்த ஈச்ச மரத்துக்கு பக்கத்துல
தஜ்ஜாலி ஒளிஞ்சு எங்களை பார்க்கறானான்னு பயமா இருக்குது யா ரசூலல்லாஹ். நீங்க பேசினது அப்படி இருந்தது. அந்த சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒப்பு வச்சாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப தொடங்கினாங்க. காலை பேசின செய்தி அந்த ஹதீஸ்ல வரல, மாலை பேசிய செய்தி மெல்ல 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 ரசூலுல்லாஹ் நடக்கக்கூடியதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னஹு ஷாப், அவன் ஒரு இளைஞன் என்றாங்க. அவன் ஒரு இளைஞன். அப்துல் உஸ்ஸாயிபுனு பேர், அதாவது ஒரு மனிதனை காட்டிவிட்டு சொன்னாங்க, இந்த மனிதனை மாறி தஜ்ஜால் இருப்பான். ஒரு கண்ணு பிதுங்கிருக்கும், சுருண்ட முடி கட்டையாக இருக்கும், குட்டையான மனிதன், ஒரு இளைஞன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவன் ஒரு பொடியன், அவன் முடி சுருண்டு இருக்கும் என்றாங்க, கண்ணு பிதுங்கி இருக்கும் என்றாங்க. அவன் வருவான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கிருந்து வருவான்? ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் நடுக, அந்த ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் இடைப்பகுதியில் இருந்து அவன் வெளியாகுவான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், மறுமை நாள் என்ற அடையாளங்கள் சரியாக நீங்க பலஸ்தீனும் சிரியா துர்க்கி இந்த பிரதேசங்களுக்குள்ளதான், மதீனா இந்த ஏரியாக்களை நீங்க ஃபுல்லா டிரா பண்ணிட்டீங்கன்னா மக்கா, இதுக்குள்ளதான் நிறையவே நடக்க ஆரம்பிக்கும். மறுமை நாளுக்குரிய நிறைய எகிப்து, இந்த விஷயங்களை எல்லாம் இதுலதான் நீங்க ரெட் மார்க் பண்ணணும். வேர்ல்ட்ல அதிபயங்கரமான வார்ஸ், அதிபயங்கரமான யுத்தம், அதிபயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் கல்ஃப ஒட்டி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இங்க இதெல்லாம் நடக்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த செய்திகளை நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன். இமாம் மஹதி வருவாரா வந்து விடுவாரா என்று சொல்லுகிற அளவுக்கு அதிபயங்கரமாக உலகம் முன்னேறி கொண்டு போகிறது. பெருமானார் சொன்ன ஒவ்வொரு காட்சிகளும் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் ஒரு இளைஞன் என்றார்கள், சுருண்ட முடி என்றார்கள், கட்டையாக இருப்பான் என்றார்கள், அதோடு அவனுடைய கண்ணு பிதுங்கி ஒற்றை கண்ணுடையவன் என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இஸ்ஃபஹான், அரபியில அஸ்பஹான் என்பாங்க. நீங்க போய் கூகுள்ல இஸ்ஃபஹான் அடிங்க, ஈல அடிச்சாலும் வரும், ஐல அடிச்சாலும் இஸ்ஃபஹான் அடிச்சுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 70,000 யகூதிகள் பச்சை நிற ஆடையோடு, தயாலிஷா என்ற ஒரு ஆடை அணிந்து பச்சை நிற ஆடையோடு தஜ்ஜாலை பின்தொடருவார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஈரான் சுன்னி முஸ்லிம்களை அடிக்கிறார்கள், சுன்னி பள்ளிவாசல்களை ஒட்டைக்கிறார்கள், ஷியாக்களுக்கு தான் மிக பெரும் இடத்தை கொடுக்கிறார்கள். இஸ்ஃபஹான்ல உள்ள யகூதிகளோடு சாதாரணமா நடத்துகிறார்கள். நான் பல ஆர்டிகளை ரீட் பண்ணி பார்த்தேன். சும்மா சாதாரண சுன்னி முஸ்லிம்களை பார்த்தால் காரி துப்புறவர்கள், அவர்கள் சுகமாக பேசி கடை தெருவில் பேசுற ஆர்டிகள்லாம் நான் வாசிச்சிருக்கிறேன். அவங்க புடவை கடந்தா யகூதி செய்வாங்க, முன்னாடி வந்து முஸ்லிம்கள் கை கோர்த்து பேசுவாங்க. நான் தப்புன்னு சொல்லவில்லை, அங்க யகூதிக்கு அட்டேக்கே இல்லை. பெருமானார் அடையாளம் போட்டார்கள். அஸ்பஹான், இஸ்ஃபஹான் என்ற ஊர்ல பச்சை நிறம். ஆச்சரியம் என்னண்டா, நீங்க போய் பார்க்கலாம், பச்சை நிற Dress இப்பவே உடுக்குறாங்க, இப்பவே உடுக்குறாங்க. பச்சை அந்த Dress தான் எனக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பச்சை நிற ஆடையோடு 70,000 யகூதிகள் தஜ்ஜாலை பின்தொடருவார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தஜ்ஜால் யாரோட ரிலேஷன்? யகூதியோடு. 2000 ஆண்டு அவங்க மிலேனியம் என்று பேர் வச்சாங்க. ஏன் மிலேனியம்? வேர்ல்டுல 1.5 கோடி மக்கள் தான் யகூதிகள், நாங்க 180 கோடி மக்கள் இருக்கிறோம். ஆனால் வேர்ல்ட ரன் பண்றது யகூதிகள். வேர்ல்டு உள்ள அமெரிக்கா ஒரு டிசிஷன் எடுக்கணுமா, யகூதி தீர்மானிக்கணும். அந்த அளவுக்கான ஒரு பவர் யகூதி கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், 2001 ஆண்டு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அந்த விமானங்கள் இடிபடுற நேரம் முஸ்லீம்களை தூக்கி போட்டாங்க. முஸ்லீம்கள் தான் செஞ்சாங்க, விமானத்தை செஞ்சாங்க, ஹைஜெக் பண்ணினாங்க, இதாக்கினாங்க. ஃபைனலி வேர்ல்டே ஷாக்கா ஒரு செய்தி, யகூதிகளுடைய எல்லா ஸ்டோரும் பூட்டி, ஒரு யகூதி கூட அன்றைக்கு வேலைக்கு வரல. அந்த பில்டிங் யகூதிகளுக்குரிய பில்டிங். இது யகூதிகள் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் 110 மாடியை உடைச்சு முஸ்லீம்களுடைய தலையில சுமத்தி முஸ்லீம் செஞ்சாங்க என்பதுக்கு திட்டம். எக்கச்சக்கமான ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு, அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வீடியோவை அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். ரெக்கார்ட் பண்ற வீடியோஸ் வந்து, இதை பத்தி நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஆய்வுகள், முஸ்லீமுக்கு சம்பந்தமே இல்லைன்ற ஆய்வுகள், விமானம் என்ன நடக்குது என்ற ஆய்வு, அன்றைக்கு ஒரு யகூதியும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு வரல என்ற ஆய்வு, இது எப்படி ரெக்கார்ட் ஆகிறது என்ற ஆய்வு, ஏக்கச்சக்கம். இதுக்கும் ஒசாமாவுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை என்ற ஆய்வுகள் இப்ப அவர்கள் வெளியிடுறார்கள், நாங்கள் அல்ல, அவர்கள் வெளியிடுகிறார்கள். யகூதிகள் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட போட்டாங்கண்டா, 110 மாடியை தரைமட்டமாக்கி முஸ்லிம்களை கேவலப்படுத்தி இவர்கள் தான் டெரரிஸ்ட் என்று போட ஆரம்பிச்சாங்க. வேர்ல்டு அசந்து போகுது. வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் growing religion, வேர்ல்ட்ல ஆக வேகமாக பரவுற ரிலிஜன் இஸ்லாம் இன் அமெரிக்கா. அமெரிக்காவுல ஆக வேகமா 233% 233 இஸ்லாம் பறக்குதாம். just 64% கிறிஸ்டியானிட்டி.
64% தான் கிறிஸ்டியானிட்டி. அவர்கள் ஒன்றை செய்தார்கள், அமெரிக்காவில் குர்ஆனை படிக்க தொடங்கினார்கள். அமெரிக்கர்கள் இஸ்லாமியர்களாக மாறத் தொடங்கிய அதிசயமாக நடந்தது. யகூதிகள் கையில பலம் இருக்குது. வேர்ல்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க கையில. மெக்டொனால்ட்ஸ், நீங்க என்னெல்லாம் பெரிய ப்ராடக்ட் போறீங்களோ, நைக், நெஸ்லே, எல்லா பிராண்டும் அவங்க கையில இருக்குது. அமெரிக்கன் பிரசிடென்ட், நான் நினைக்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப், இப்ப ஜோ பைடன் இல்ல டொனால்ட் ட்ரம்ப், ஞாபகம் சரியென்ற ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, வாயால பிழைச்சு வருகிறது. அடுத்த நாள் அதை மாத்தி பேசுறார். இந்த 2 வீடியோவும் எடுத்து வைரல் ஆக்கினாங்க. அந்த நேரத்தில் ஜஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் வேட்பாளர் யகூதியை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிழையா விட்ட உடனே அடுத்த நாள் திருத்தலாண்ட எவ்வளவு பவர் அவங்களுக்கு. ஜெருசலத்தில் அவங்களுக்கு ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவரே அவங்களுக்கு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து எங்க பல்ல தொழ மாட்டாரு, அவர் கிறிஸ்டியன், அவருக்கு யூதத்தை மனதுக்கு எதுவும் இல்லை. அவர் சுவரில் தலையை வச்சதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. யகூதிகள் அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க என்ன முடிவெடுத்தாங்க? கிங் ஆஃப் பீஸ், மலிகுஸ் சலாம். அவங்களுக்கு தஜ்ஜால் யாரு? சமாதானத்தின் அரசன். அவங்க புக்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, சமாதானத்தின் அரசன் வருவார், அவர் உலகத்தை ஆளுவார். மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்தஸ், அவர்கள் அதாவது அந்த பகுதிகளை ஃபுல்லி கேமரா செட் பண்ணப்பட்டுச்சு. லைவ் டெலிகாஸ்ட் வேர்ல்டுக்கு கொடுக்கிறதுக்கு யகூதிகள் ரெடி ஆனாங்க. எதுக்கு? தஜ்ஜால் வர்ற ஆண்டு 2000 மில்லேனியம் என்று பேர் வச்சாங்க. 23 ஆண்டு காலமாக அவர்கள் ஏமாந்துட்டாங்க. அவர்கள் வீடியோக்களை ரெடி பண்ணினாங்க, வேர்ல்டுக்கு கிங் ஆஃப் பீஸை கொடுக்கிறதுக்கு, சமாதானத்தின் அரசன் வரப்போகிறார் பாருங்க என்று ஏமாந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நாங்கள் தஜ்ஜால் என்று சொல்கிறோம், அவர்கள் வேறு விதமாக பேசுகிறார்கள். இதுதான் அவர்கள் சொல்லுகிற கதை. இந்த யகூதிகளோட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்களும் யகூதிகளும் மோதிக்கொள்வீர்கள் என்றாங்க. உங்களுக்கும் யகூதிக்கும் சண்டை நடக்கும் என்றாங்க. எல்லா மரங்களும் எல்லா கற்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என்றாங்க. ஹாதா யகூதி மிவராய் தால், யா முஸ்லிம் கூப்பிட்டு ஹாதா யகூதி மிவராய் அக்துலு, எனக்கு பின்னாடி ஒரு யகூதி இருக்கிறான், கொல்லுங்கள் என்று சொல்லும். இல்ல கர்கத் என்ற மரத்தை தவிர அது யகூதி மரம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்ட்ல எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெப்பன் கல்ஃப்ல உள்ள ஒரே குஃபார் நாடு, எலும்பி நிக்குது. முழு கல்ஃப்ல அவ்வளவு பணத்தோட அவ்வளவு பேரும் கை நீட்டி நிற்கிறாங்க. எவனுக்கும் பேச இயலாது. கல்ஃப்ல நான் தான் ராஜா என்றான் இஸ்ரேல். ஜஸ்ட் இஸ்ரேல் அவ்வளவு சவுதி வாய்ப்பத்திருக்கணும். ஏன்? அடுத்த கோல்ல அமெரிக்கா பேசும். இஸ்ரேல் அவ்வளவு பலம். ரப்புல் ஆலமீன் ஒன்றை நிரூபிக்கிறான். முஸ்லிம் பலஸ்தீன மக்கள் கையில கல்லும் முள்ளும் வேர்ல்ட்ல பவர்ஃபுல்லான எக்யூப்மென்ட் வச்சிருக்கிற நேரம் இந்த உம்மா மோந்துட்டு ஃபீ சபீலில்லாஹ் போவாப்பா, அல்லாஹ் அக்பர், ஃபீ சபீலில்லாஹ் கல்லை எடுத்து அடிக்கிற ஓடுறாங்க. பெருமானார் சொன்னாங்க, பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும், பைத்துல் மக்தஸுக்கான யுத்தம் நடக்கப்படும், யகூதிக்கும் உங்களுக்கும் போர் நடக்கும்ன்றாங்க. 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த 6ல ஒன்று தான் இது. கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைப்பீங்க அல்லாட உதவி வரண்டா முஸ்லிம்கள் எல்லாம் பெரிய பெரிய வெப்பன் வரணும் அடிக்கணும். இல்ல, பத்ர் களத்துல எங்க கையில ஒன்றுமே இல்லை, அவங்க கையில தான் எல்லாம். உஹது களத்துல எங்க கையில ஒன்றுமே இல்லை. அஹ்ஸாப்ல நாங்க 3000, அவங்க 10,000. பத்ர்ல நாங்க 300, அவங்க 1000. அல்லாட வெற்றி வரணும்ன்றா வெரி வீக், ரொம்ப வீக்கா இருக்கிற நேரம், கல்லும் முள்ளும் இருக்கிற நேரம், வேர்ல்ட்ல உள்ள எல்லா ஏவுகணையும் உங்க கையில இருக்கிற நேரம் தான் அந்த வெற்றி வரும். பெருமானார் பேச ஆரம்பித்தார்கள். தஜ்ஜாலுடைய செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் சஹாபாக்கள், நான் அதிலே இந்த லிங்க் பண்றேன் இந்த யுத்தங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்ற நேரம் சஹாபாக்கள் நிப்பாட்டி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் தஜ்ஜால் எவ்வளவு காணி இருப்பான் யா ரசூலல்லாஹ்? பெருமானார் சொன்னாங்க, தஜ்ஜாலுடைய கால பகுதி 40 நாள் என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாள் ஒரு வருடம் போன்றிருக்கும், அடுத்தது ஒரு மாதம், அடுத்தது ஒரு கிழமை, அப்புறம் நார்மல் நாள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு வருஷம் என்றா 5 வக்து தொழுகதானா அல்லது யா ரசூலுல்லாஹ் எப்படி தொழணும்? இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கணக்கு போட்டு தொழணும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒரு வருஷத்தை அது கணக்கு போட்டு தொழுங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்த கேள்வி, நான் அவசரமாக போகிறேன், அடுத்த கேள்வி கேட்டாங்க சஹாபாக்கள், அவன் எவ்வளவு வேகமாக உலகம் எங்கும் போவான் யா ரசூலுல்லாஹ்? சிரியாவில் இருந்து அந்த சிரியாவுக்கும் ஈராவுக்கும் நடுப்பகுதியில் இருந்து வந்தா எவ்வளவு வேகமா போவான்? யகூதிகள் பின்னாடி பச்சை நிற ஆடையோட தஜ்ஜாலுக்கு பின்னாடி ஊர்வலம் போவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, தஜ்ஜால உலகம் எங்கும் எடுத்து போற அவர்கள் யகூதிகள், அவர்கள் 70,000 அதாவது பேர் இஸ்ஃபஹான்ல இருந்து தொடங்குவார்கள் பிரயாணத்தை. தஜ்ஜால முன்னுக்கு எடுத்து போய் ஒவ்வொரு ஊர்லயும் காட்டுவாங்க. எவ்வளவு வேகமா போவான் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, காத்து எப்படி மேகத்தை தள்ளி வேகமா தள்ளுமோ அந்த வேகத்தில் அவர்கள் உலகம் எங்கும் போவார்கள். உலகம் எங்கும் போனால் தஜ்ஜால் என்ன செய்வான்? அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தை அவன் போய் சொல்லுவான், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்க நம்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் அதிகமாக தஜ்ஜாலுக்கு பின்னாடி போவார்கள், மயங்குவார்கள். அந்த இடத்துல போய் சொல்லுவான், வானம் மழை பெய்ய என்று சொல்லுவான், மழை கொட்டோ கொட்டு போடும், பூமியே நீ முளைத்து விடு என்று சொல்லுவான், பூமி முளைக்க ஆரம்பிக்கும். அந்த மக்கள் அங்கு நிறைய அறுவடை பண்ணுவார்கள்.
இன்னொரு இடத்துக்கு போவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மக்கள் அவரை மறுத்து விடுவான். அவர்கள் பஞ்சத்தில் வாடி விடுவார்கள், அவர்கள் கஷ்டத்தில் நிற்பார்கள். அதற்கு பிறகு ஒரு இளைஞன், அந்த இளைஞர் அங்க இருக்கிறவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தஜ்ஜால் அந்த இளைஞனை வெட்டுவான், ரெண்டாக பிளந்து ரெண்டு இடத்து அப்படி விழுந்துருவான். திரும்ப அந்த இளைஞனை தஜ்ஜால் உயிர் கொடுப்பான். இப்ப நம்புறியா என்று கேட்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இளைஞன் சொல்லுவானாம், இப்பதான் நல்லாவே கன்ஃபார்ம் நீ தஜ்ஜால் என்று என்னுடைய நபி சொன்னது என்னதான். அதாவது அந்த இளைஞன் சொல்லுவானாம், இல்லை நம்ப போய் நீ நான் தஜ்ஜால் என்றான். அந்த இந்த செய்தியை சொல்லிக் கொண்டு வருகிற ரசூலுல்லாஹ் திடீரென்று சொன்னார்கள், ஷாமை பத்தி பேசினார்கள் அந்த செய்தியில். தஜ்ஜால் இப்படி இருக்கிற நேரம் மதீனா ஷாமுல இருந்து ஒரு படை வரும் மக்காவுக்கு. பெரிய பிரச்சனை, வால் சிரியால பெரிய ப்ராப்ளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இதை விவரமாக சொல்வதற்குரிய நேரம் இல்லை. நான் சுருக்கமாக சொல்றேன் எப்படி இந்த பிரச்சனை கிரியேட் ஆகும் என்று. கல்ஃபுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் சொன்னாங்க. யமன்ல பிரச்சனை வரும் என்றால், யமன்ல இன்றைக்கு மக்கள் தவிக்கிறார்கள். பஞ்ச பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சிரியாவுடைய பிரச்சனை, ஈராக்குடைய பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு பிரச்சனை இந்த பிரச்சனை தான் சொல்ல மாட்டேன், பட் உலகம் அந்த இடத்துக்கு போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஷாம்ல இருந்து ஒரு படை வரும், நீதமான ஒரு படை வரும், பலமான ஒரு படை வரும். ஹரத்துல வந்து இந்த படை சேர்ந்துரும். அந்த இரவு தான் வேர்ல்டு மாத்திர இரவுண்டாங்க சொல்லலாம். அந்த இரவு வித்தியாசமான இரவுண்டாங்க. உலகத்தில் முஸ்லிம்களை நோக்கி அவர்கள் எப்படி நாய்கள் பசித்தால் பாயுமோ அப்படி எல்லா இடத்துல இருந்தும் பாய்வார்கள். 12,000 அது ஒவ்வொன்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இந்த இடத்துல பெருமானார் ஒரு இரவை பற்றி பேசினார்கள். அந்த இரவு ஹரத்துல எல்லோரும் அந்த படை வந்து சேர்ந்திருப்பார்கள். ஒருவரை பையத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்க உள்ளவர்கள் அவர்கள் தான் கண்டு கொள்வார்கள், வல்லாஹி இமாம் மஹதிக்கு அவர் இமாம் மஹதி என்று தெரியவே தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் என்னுடைய குடும்பம் என்றார், என்னுடைய ஃபாத்திமாவுடைய குடும்பம் என்றார், என்னுடைய ஹசனுடைய குடும்பம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் வரக்கூடியவர் என்றாங்க. என்னுடைய வாப்பாவுடைய பேர் அவருடைய வாப்பாவுடைய பேர், என்னுடைய பேர் அவருடைய பேர் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க குடும்பத்தில் வருவார் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வந்தால் அவருடைய நெற்றி அகண்டிருக்கும் என்றாங்க, மூக்கு இந்த மாதிரி நீளமாக இருக்கும் என்றாங்க. ரசூல் அந்த அடையாளத்தை சொன்னார்கள். நிறைய செய்திகள் வருது, அதுல 4 செய்தி தான் சஹீஹான செய்தி, 50 செய்தி மட்டும் வருது, அவர்கள் நிறைய லைஃப். இந்த சஹீஹான செய்தியில அவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார், அவரை சூழ்ந்து கொள்வார்கள். ஹரத்தில் உள்ள உலமாக்கு அவரை சூழ்ந்து கொள்வார்கள், அவருக்கு பையத்து நடக்கும். அப்பதான் அவருக்கு தெரியும் மஹதி. மஹதி என்றால் நபி அல்ல, அவர் ஒரு ராஜா, கலீஃபா, அவர் ஒரு மன்னர். முழு உலகமும் அவருக்கு பையத்துக்காக வேண்டி முஸ்லிம்கள் ஒன்று சேர போறார்கள். அவர் மதீனத்து நகரத்தை உலகம் எங்கும் படைகளை அனுப்பக்கூடிய மெயின் சிட்டியாக அவர் மாற்றுவார் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒட்டு நீங்கள் பனி மலைகள் இருந்தால் தவழ்ந்து போயாத அவருக்கு பையத்து பண்ணுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் மஹதியுடைய வருகை உலகம் எங்கும் முஸ்லிம்களுடைய விழிப்புக்காக வேண்டி, அதாவது முஸ்லிம்கள் விழித்து பார்ப்பார்கள். முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தலைமை உருவாக்கப்படும், முஸ்லிம்களுக்கு என்று ஒரு மிக பெரும் ஒரு ஆட்சி உருவாக்கப்படும். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது, ஹத்தா தன்சிலு ரூம், அதாவது ரோமர்கள் பில் அமாக் தாபிக் என்றாங்க. ஆமாக்கள் அது தாபிக் என்ற ஊர்ல ரோமர்கள் இறங்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது. கொஞ்சம் கூகுள் சும்மா இருக்காதுங்க, நான் சொல்றேன் இந்த வார்த்தைகளை எடுத்து கூகுள் பண்ணி பாருங்க. அமாக் தாபிக், இது சிரியாவுடைய போர்டர்ல உள்ள சின்ன ஊர்கள். பெருமானார் ஒரு நாளும் பெரிய பெரிய இடங்களை பேசுவாங்க. அமாக் தாபிக், சிரியாவுடைய அலப்போ அடித்தார்கள், சிரியா மக்கள் அகதிகளாயினார்கள், பெரிய அளவுக்கு பம் பிளாஸ்ட் ஆச்சு, சிரியாவுடைய பொருளாதாரம் சேதமாச்சு, எல்லாம் சுக்குநூறாச்சு. அமாக் தாபிக் பெருமானார் சொல்லி இந்த 2 ஊரு என்றைக்காவது மீடியால வந்தால் நீங்க இந்த பேரை கேள்விப்பட்டா, லா தகுமு ஸஆ, அத கையில பிடிச்சா மஹதி வருவார் என்ற அர்த்தம். அந்த இடம் தான் மெயின் பாயிண்ட். அதுல ரோமர்கள் வந்து அந்த அமாக் தாபிக், இது துருக்கியுடைய பார்டர், சிரியாவுடைய கடைசி பகுதியில் உள்ள இந்த ஊரு, இந்த ஊருக்குள்ள வந்தால், இந்த ஊரை கைப்பற்றினால் இமாம் மஹதியுடைய வருகை மறுமை நாள் வராதுன்றாங்க ரசூல். அது நடக்காது. இமாம் மஹதி அவர்கள் வருவார்கள் துருக்கிக்கு. இந்த யுத்தம் பெருசாக நடக்கும், நான் அதை பத்தி பேசவில்லை. ரசூலுல்லாஹ் திரும்பி அந்த ஹதீஸ்ல இன்னொன்று பேசினார்கள், எல்லாரும் வருவார்கள் திமிஷ்குக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துருக்கியில் ஒரு யுத்தம் நடக்க மாட்டாங்க. அந்த யுத்தம் நடந்ததுக்கு பிறகு ஒரு செய்தி பரவும் மாட்டாங்க, தஜ்ஜால் வந்துட்டான் என்ற செய்தி. அவர்கள் துருக்கியிலிருந்து ஓடி வருவார்கள் சிரியாவுக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இமாம் மஹதியுடைய படை சிரியா படை. அதுல வார ஹதீஸ்கள் எல்லாம் சிரியாண்டு வரும். ஏண்டா சிரியா மக்கள் தான் அங்க மெயினாக நிற்பார்கள். அவர்கள் ஓடி வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா தஜ்ஜாலுடைய வருகை இல்ல, அங்க போய். ஆனால் அவர்கள் அங்க மனைவி மக்களோடு இருக்கிற தஜ்ஜால் வருவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னொரு நாள் சுபஹு நேரத்தை சொன்னார்கள், ஒரு இரவு
டோட்டல் வேர்ல்டை மாத்திர மஹதியுடைய வருகை. அதுக்கு முன்னாடி இரவு வல்லாஹி மஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது அவர் மஹதி என்று. அவர்தான் அந்த மஹதி என்று தெரியாது. தன்னை மஹதி என்று அறிமுகப்படுத்தவர் மஹதி அல்ல, மஹதி என்று தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள், அவர்தான் மஹதி. அந்த அடையாளங்களை வைத்து ஹரத்திலே இது கவனிக்கப்படும், ஹரத்தில் பையத்து நடத்தப்படும், உலகத்துக்கு அவரை தலைவராக காட்டுவார்கள். அந்த நாள் வரும். துருக்கியில் அவருடைய படை போய் நிக்கிற நேரம் அவர்களுக்கு கேள்விப்பட்டு சிரியாவுக்கு வந்துருவாங்க. சிரியாவுல திமிஷ்க் வெள்ளை மினாராண்டாங்க ரசூலுல்லாஹ். வெள்ளை மினாரா, அந்த வெள்ளை மினாராவுல சுபஹ் தொழுகைக்காக வேண்டிய எல்லாரும் ரெடி ஆவாங்க. உலகத்தில் ஆக பெரிய அதிசயம் வானத்தில் இருந்து நடக்க போகிறது. அது என்ன? அல்லாஹ் ஆலம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்படுமா எப்படி என்று தெரியாது. அது திமிஷ்கில், சிரியாவில் உள்ள திமிஷ்கில் வெள்ளை மினாரா. இப்ப கடைசியில் நடந்த யுத்தத்தில் வெள்ளை மினாரில் ஒரு பகுதி உடைச்சாங்க. அந்த மினாராவா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அது எந்த அந்த நேரத்தில் தான் புரியும். இப்போ ஒரு வெள்ளை மினாரா இருக்குதாங்க, அதுலயும் ஒரு சின்ன ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அந்த மினாராவுல இமாம் மஹதி அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு தயாராகிற நேரத்தில் வானத்தில் இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குமாருடைய ரெக்கைகளில் கைகளை வைத்துக் கொண்டு வண்ண நிற ஆடைகளை அணிந்து, குங்குமப்பூ நிறம் என்று இன்னொரு செய்தியில் வருகிறது, அந்த ஆடை அணிந்து கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மண்ணை மிதிப்பார்கள். அவருடைய மூச்சு காத்து ஒவ்வொரு குஃபாரையும் அழிக்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய மூச்சு காத்து அவருடைய கண் பார்வை போகிற இடம் வரைக்கும் போகும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது நடக்க போகிற இடம் திமிஷ்க், சிரியா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பள்ளியிலே இமாம் மஹதி அவர்கள் நிற்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முடியை பற்றி சொன்னார்கள். அந்த முடியிலே அவர் இப்படி நின்றால் அந்த தண்ணீர், அவருடைய தண்ணீர் முத்துமாறி மின்னும் என்றார்கள். அவர் முடியை தலையை சாய்த்தால் அது சொட்டு சொட்டாக கொட்டும் என்றார்கள். அந்த அதிசயத்தை உலகம் பார்க்க போகிறது. உங்களுக்கு சந்தேகமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் பேசினார்களோ அதையெல்லாம் நடக்கும் என்பது எனக்கு சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் நடக்கும் என்றால் அந்த சம்பாஷணையை பேசினார்கள். இமாம் மஹதி அவர்கள் தொழுகைக்கு நிற்கிற நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகைக்கு முற்படுத்துவார்கள். தொழுவீங்கள். அவர் சொல்லுவார், இந்த உம்மத் உங்களுடைய உம்மத், இதுக்கு நீங்க தான் தகுதி, தொழுவீங்கள் என்பார்கள். இல்லை, நீங்க தொழுவீங்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு சம்பாஷணை நடக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமை அங்கே ஆரம்பிக்கப்படும். அவர்கள் வெளியே இறங்குவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்றைக்கு நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்க. அதாவது பாபு லூத், நீங்க பாபு லூத் என்று எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வரும். அதாவது லூத் என்ற ஒரு இடம் இருக்குது. அங்க ஒரு சின்ன ஒரு பில்டிங் ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க, சின்னதா உண்டு. அதுதான் பாபு லூத் என்று போட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லூத் என்ற இடத்துல தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லுவார்கள். உப்பு கரைகிற மாதிரி கரைவான். அந்த தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட நிக்கவே மாட்டான் என்றார்கள். நிறைய யுத்தங்கள் செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவும் மக்காவுக்கும் உள்ள தஜ்ஜாலுக்கு நுழையவே முடியாது என்றாங்க. அந்த மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இப்படியே அவர்கள் இருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லூத்திலே தஜ்ஜால் அழிகிற நேரம் அதிபயங்கரமான அடுத்த சம்பவம் தொடங்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன? அதாவது முஸ்லிம்கள், மோமின்கள் ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டு தூர் மலைக்கு போங்க ஈசா என்று நாங்க வகை அறிவிப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் வகை அறிவிப்பான். தூர் மலைக்கு போன உடனே யஜூஜ் மாஜூஜ்கள் வெளியாக ஆரம்பிப்பாங்க. அவர்கள் எப்படி என்றால் தப்ரிஸ்தான் என்ற கடலை, சிறுகடலை கடந்து வருவார்கள். அவ்வளவு தண்ணியும் முடிஞ்சிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சீஜ் பண்ணப்படும். சீஜ் என்றா எங்க பள்ளியை முழுக்க முற்றுகையிட்டேன்னு வைங்க. பள்ளி முற்றுகை என்றால் என்ன அர்த்தம்? இதுக்கு மேல எங்களுக்கு வெளியே போகலாது. தூர் மலை முற்றுகையிடப்படும் என்றாங்க யஜூஜ் மாஜூஜால. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் நிறைய கேட்பாங்கன்றாங்க. மூமின்களுடைய முகத்தை எல்லாம் தடாவி தடாவி அவர்கள் அல்லாஹ்விடம் நிறைய கேட்பார்கள். அந்த கேட்கிற நேரம் யஜூஜ் மாஜூஜுடைய அட்டூழியம் உலகம் எங்கும் நடக்கிற நேரம் அவர்கள் செத்து போகக்கூடிய ஒரு சில ரிவாயத்தில் பறவை வந்து கொத்தும் கிருமிகளால் சாவார்கள் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யஜூஜ் மாஜூஜுகள் செத்து கிடப்பார்கள். செத்து கிடந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு பறவை அனுப்புவான். ஒட்டக களத்தை போன்ற பறவைகள் அவர்களை எல்லாம் உலகம் எங்கும் சடலங்கள், ஆங்காங்கே பிணங்கள், இந்த பிணங்கள் எல்லாம் சிதறி இருக்கும், நாத்தம் வீசும். அந்த நேரத்தில் அந்த பறவைகள் வந்து தூக்கி 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 சடலங்களை போடும். ஒரு மழை பெய்யும் என்றாங்க ரசூலுல்லாஹ். பூமி கண்ணாடி மாதிரி ஆகிரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர், இப்பொழுது மூமின்கள் கொஞ்சம் எஞ்சியிருப்பார்களே, அவர்களுக்கு ஒரு காத்து வரும் என்றாங்க. அது எந்த மூமினுடைய அக்குள் வழியால எல்லாருடைய மூமின்கள் எங்கெல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அது அக்குள் வழியாக போய் அவர்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அடுத்ததாக காட்டு மிராண்டிகள் போன்று சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் மீவார்கள். அந்த கூட்டம் சண்டை பிடித்துக் கொள்வார்கள். இப்பொழுதுதான் மறுமையினால் வரும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இதுதான் உலக அழிவை சுருக்கமாக, இன்னும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கிறது என்றாலும் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்தேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த சன்னிதானம் அதிபயங்கரமானது. ஒரு ஊசு கீழே விழுந்தால் கேட்கக்கூடிய அளவுக்கு வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, ஆமி அணிவகுத்து நிற்க ஜனாதிபதிமார்களை பார்த்திருப்பீங்க. மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து தீர்ப்பு சொல்லுவார். எனக்கும் உங்களுக்கும் அது சாதகமாக அமையணும். அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நம் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.